ஆத்ம நமஸ்காரம். இறைநிலையில் அமர்ந்துள்ள உங்களையும் உங்களுள் அமர்ந்துள்ள இறைநிலையையும் வணங்கி, மேலும் இந்த சத்சங்கத்தில் பேசுவதற்கு வாய்ப்பு கொடுத்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை காணிக்கையாக செலுத்தி பெருமகிழ்ச்சியுடன் நம்முடைய உரையை துவங்குகிறோம். இன்னைக்கு நம்ம பேச விரும்பின ஒரு தலைப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஞானப்பிதா நமக்கு எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை முறையை கொடுத்திருக்காங்க, அது போக நம்ம வாழ்க்கைக்கு தேவையான இந்த அடிப்படை விஷயங்கள்லாம் சித்தவேதம் மற்றும் பல நூல்கள்ல எப்படியெல்லாம் நம்மளுக்கு கோட் பண்ணி கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறத பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். பொதுவா வாழ்க்கை 3 விதம். அப்பாவுடைய கூற்றுப்படி இயற்கைக்கு அடிமைப்பட்ட வாழ்க்கை, இயற்கையோடு இணைந்த வாழ்க்கை, இயற்கையை வென்ற வாழ்க்கை. இவ்விதம் 3 விதமா வாழ்க்கையை சொல்றாங்க. இந்த இயற்கைக்கு அடிமைப்பட்ட வாழ்க்கை அப்படிங்கிறது வெளி உலகத்தில் இருக்கக்கூடிய சாதாரணமான வாழ்க்கை. பிறந்ததனுக்கு பிறகு நம்மளுடைய பிறவி பயன் என்ன என்று தெரியாமல் மரணித்து விடுவது இயற்கைக்கு அடிமைப்பட்ட வாழ்க்கை. இயற்கைக்கு இணைந்த வாழ்க்கை அப்படிங்கிறது நம்ம சித்த சமாஜத்துக்குள்ள உள்ளார சித்த வேதம் முதலிய அப்பாவினுடைய நூல்கள் எல்லாத்தையும் கிரகிச்சு அதன்படி வாழ்வது, இயற்கையோடு ஒத்து வாழக்கூடியது இயற்கைக்கு அனுசரித்த வாழ்க்கை. இந்த வாழ்க்கை முறை எப்ப தோன்றியது அப்படின்னு பார்க்க போகும்போது, புராண காலங்கள்ல ரிஷி வர்க்கங்கள் பயன்படுத்திய ஒரு வாழ்க்கை முறை. என்ன காரணம்னா, அந்த ரிஷி வர்க்கங்கள் எப்படி விஷயங்களையும் முறைப்படுத்தி ஏற்றுக்கொண்டு அந்த வாழ்க்கையிலிருந்து அந்த மேல்நிலையை அடைந்தார்கள். அதே ஃபார்முலாவை தான் அப்பா இங்க நம்மளுக்கு டிசைன் பண்ணி இங்க கொடுத்துருக்காங்க. அது எப்படிங்கிறத நம்ம டெப்தா இப்போ பார்க்க போறோம். அடுத்தது, இப்போ நாம வித்தை வாங்கிட்டோம், பயிற்சி பண்ணிட்டு இருக்கோம். இந்த பிரம்மரந்திரம் திறக்கிறத பத்தி அப்பா பல இடங்கள்ல சொல்லியிருக்காங்க. ஜீவன் ஈஸ்வரனோட சேரணும். ஏன் பல நாட்கள் ஆகியும் பல வருடங்கள் ஆகியும் அந்த பிரம்மரந்திரம் திறப்பதுல ஒரு காலதாமதம் நமக்கு உருவாகுது அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கும்போது சில விஷயங்கள் நமக்கு தென்பட்டது. அது போக அனுபவஸ்தர்கள் சில பேர் நமக்கு சொல்லி கொடுத்த அந்த விஷயம் எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி இப்ப நம்மளுடைய சகோதர சகோதரிகளுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னோட டாபிக். எப்படி நமக்கு இந்த வாழ்க்கை முறை ஆரம்பிக்குது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, உபதேசம் வாங்கின உடனே இது சில இடங்கள்ல நெறிமுறைப்படுத்தி கொடுத்துருக்குறாங்க, சில இடங்கள்ல கொடுத்துருக்காங்களா என்னன்னு தெரியலங்கிறதுக்காக நம்ம அதை ஞாபகப்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு. இந்த உலக சாந்திக்குள்ள ஜீவிதம் அதுல பாத்தீங்கன்னா, அந்த உபதேசம் கொடுக்கும் முறையை கொடுக்கும்போது அதுல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அந்த 17வது பாயிண்ட், இந்த வித்தை வாங்கின நாள்ல இருந்து நாள்தோறும் ஒவ்வொரு நாளும் பாத்தீங்கன்னா அதிகாலைங்கிறது காலையில 3 மணிலிருந்து 5:20 வரைக்கும் அந்த டைம்ல எழுந்து வித்தையை கிரகிக்காத யாரும், அதாவது நம்ம பயிற்சி பண்ணும்போது வேற யாரும் அங்க வித்தை வாங்காதவங்க யாரும் இருக்கக்கூடாது, வித்தை வாங்கினவங்க இருந்தாங்கன்னா அந்த இடத்துல நம்ம பயிற்சி பண்ணலாம் அப்படிங்கிறாரு. அப்படி மனம் கூடுதலா சலனமாகறதுக்கு முன்னாடிங்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம தூங்கும் போது இந்த சமீரனுக்கு ஓரியன்டான அந்த கதி உள்ளுக்குள்ள ஓடிட்டு இருந்திருக்கும். அந்த உள்நாக்குக்கு மேல அந்த துவாரங்கள், குதம் குய்யம்னு சொல்லக்கூடிய அந்த துவாரங்கள் வழியா நம்ம மனமானது டிராவல் பண்ணி உள்ளார போயிட்டு வந்துகிட்டு பழக்கப்பட்டிருந்ததுனால அதிகாலையில நம்ம ஜெபம் பண்ணும்போது அது இந்த மனதினுடைய ஒடுக்கம் அப்படிங்கிறது விரைவா கிடைக்கும். அதை பேஸ் பண்ணி தான் அந்த டிசைன் கொடுத்துருக்காங்க. அப்போ உபதேசம் கொடுக்கும் பொழுது இந்த விஷயத்த சொல்லி கொடுக்கறது உபதேசம் கொடுக்கறவங்களுக்கான ஒரு கடமையா இருக்கு. அப்ப எதுக்கு அதிகாலையில எந்திரிக்க சொல்றாங்க? அடுத்த ஒரு கேள்வி வருது. அதிகாலை நேரத்துல நம்ம எழுந்திருக்கும் போது என்னென்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஆழ்மனம் திறந்திருக்கக்கூடிய நேரத்துல நாம் செய்யக்கூடிய செயல்கள் நம்முடைய வாழ்வு அனுபவங்களா மாறுது.
அதிகாலையில எந்திரிக்கிறோம், வித்தை பயிற்சி பண்றோம் அப்படிங்கும்போது வித்தையோட நம்ம ஒன்றக்கூடிய ஒரு ஸ்டேஜை வந்து அந்த இடத்துல உருவாக்குறாங்க. அடுத்தது டைம் மேனேஜ்மெண்ட். நம்ம காலையில எந்திரிக்கிறோம் அப்படிங்கும்போது நம்மளுக்கு அன்றாட பணிகளை திட்டமிட்டபடி எல்லா விஷயங்களையும் செய்யறதுக்கான ஒரு டைம் மேனேஜ்மெண்ட் நமக்கு கிடைக்குது. அடுத்தது இந்த அதிகாலை நேரத்துல எழுதுறதுனால சித்தர் பெருமக்கள் என்ன சொல்றாங்கன்னா, நம்மளுடைய இரத்த ஓட்ட மண்டலம், ஜீரண மண்டலம், கழிவு நீக்க மண்டலம் முதலிய உடலில் இருக்கக்கூடிய அனைத்து மண்டலங்களும் தூண்டப்பட்டு அதனுடைய இயக்கம் சீர் செய்யப்படுகிறது அப்படிங்கிறாங்க. அப்ப அந்த மிகப்பெரிய அந்த உன்னதமான ஆரோக்கிய நிலையை நம்ம அடையணுங்கிறத கருத்தில் கொண்டுதான் அப்ப அந்த அதிகாலையில ஜெபம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அப்போ இது வந்து இப்ப எல்லாருமே வித்தை வாங்கி ஏன் பிரம்மரந்திரன் நம்மளுக்கு திறக்கல அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ ஒவ்வொரு பாயிண்டா சொல்லிக்கிட்டே வரோம். இந்த எந்த பாயிண்ட்ல நம்ம வந்து கொஞ்சம் ஃபுல்ஃபில் ஆகாம இருக்கிறோம் அப்படிங்கிறத கொஞ்சம் பார்த்து டியூன் பண்ணிட்டோம்னா நமக்கும் அந்த நிலை உறுதி அப்படிங்கறதான் உண்மை. அப்போ காலையில எந்திரிச்சு ஜெபம் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து கண்டிஷன் நம்பர் 1. என்ன காரணம் இதை சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது அப்படின்னா, சித்த வித்தையின் கர்த்தா ஞானபிதா, அப்ப அந்த வித்தையை கண்டுபிடிச்சவங்க அவங்கதான். அதுக்கு ரைட்ஸ் எல்லாமே அவங்ககிட்ட தான் இருக்கு. அப்ப அவங்க என்ன சொல்றாங்களோ அதை அப்படியே கிரகிக்கும் போது நமக்கு பலன் அப்படிங்கிறது கிடைக்கும். அப்ப பாயிண்ட் நம்பர் 1, வித்தை பெற்றவர்களே அதுல வர்றாங்க, வித்தியார்த்திகள் மட்டும் கிடையாது. வித்தை பெற்றவர்களே வந்து பாத்தீங்கன்னா அந்த கண்டிஷனுக்குள்ள வந்துடுறோம். அப்ப அதிகாலையில் இருந்து ஜெபம் பண்ணணும் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் கண்டிஷன். இது ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். அடுத்தது நம்மளுக்கு அன்றாட பழக்க வழக்கங்கள் இருக்கு. காலையில பல் துலக்கிறது, மலம் கழித்தல், இப்படி இந்த காலை கடன்லாம் சொல்றோம் இல்லைங்களா? அதுக்குமே வந்து சாமி வந்து ஹின்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. எங்க அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, பல் துலக்குவதற்கு ஒரு சரியான விஷயம் எதுன்னு 6ஆம் அத்தியாயத்துல சொல்றாரு. ஆலம் விழுதுகள் இல்ல கருவேலம் குச்சி, இல்ல கருவேலம் பட்டையா கூட நம்ம எடுத்துக்கலாம். ஆலமரத்துல பாத்தீங்கன்னா அந்த விழுதுகள் வந்து மென்மையா ஒரு வெள்ளை கலர்ல தூர் தூரா வரும். நிறைய பேர் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்கும். அந்த ஆலம் விழுதுகளை சேகரித்து கருவேல மரத்தினுடைய அந்த பட்டை அதையும் சேகரித்து நல்ல காய வச்சு பொடி பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு ஒரு அருமையான ஒரு பல்பொடி கிடைச்சிடும். அது 6ஆம் அத்தியாயத்தில் அப்பா அங்கே ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்காங்க. பல் துலக்குவதற்கு ஆலம் விழுதோ கருவேலம் பட்டையோன்னு சொல்லிட்டு. அப்போ இதனுடைய பயன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை சொல்றதுக்கே முடியல. அதை வந்து நம்ம வைத்தியத்துறையை சார்ந்து இருக்கிறதுனால அதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ நன்மைகள் இருக்கு. அதை பற்கள்லேருந்து ஆரம்பிச்சு நம்மளுடைய மலவாய் வரைக்கும் எல்லாத்தையுமே சுத்தம் பண்ணக்கூடிய அந்த விஷயங்கள் வந்து அந்த இதுல இருக்கு. அப்ப அந்த ஆழம் விழுது கருவேலம் பட்டை முடிஞ்சவங்க அதை பயன்படுத்தலாம். இல்ல சித்தாசிரமத்துல நம்மளுக்கு பல்பொடி கொடுக்குறாங்க இல்லைங்களா, அதை கூட நம்ம வந்து பயன்படுத்தலாம். ஏன்னா எதுக்காக இதை சொல்ல வரோம்னா, அப்பா எதையுமே எல்லாத்தையுமே நிறைவாக மட்டுமே எழுதியிருக்கிறார். காலையில எந்திரிக்கிறதுல இருந்து தூங்குறது வரைக்கும் நம்ம ஞானம் அடைகிற வரைக்கும் என்னென்ன தேவையோ எல்லாமே கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத ஹைலைட் பண்றதுக்காக தான் அந்த விஷயம். அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா பல் துலக்குதல் பார்த்தாச்சு. மலம் கழித்தல். இப்போ பொதுவா வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஆரோக்கியமான உடல்ல இருக்கிறவங்க வந்து ஒரு நாளைக்கு 2 வேளை வந்து மலம் போகணும். காலையில ஒரு டைம், சாயந்தரம் ஒரு டைம். அப்படி போகல அப்படின்னா நம்ம இன்னும் அந்த செட்டப்புக்குள்ள வரல அப்படின்னு தான் அர்த்தம். எதுக்காக அப்படின்னா கழிவுகளினுடைய தேக்கம், அஜீரணம், இது ரெண்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஆரோக்கிய குறைவாகவே உடல்ல வந்து உருவெடுக்குது. அப்போ இதுக்கு அப்பா என்ன கொடுத்திருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா 4ஆம் அத்தியாயத்துல பாத்தீங்கன்னா அந்த ஒரு மருந்தை பத்தி சொல்லியிருப்பாரு. ஒரு வியாதிக்கு வந்து ஒரு வைத்தியர் வந்து பாத்தீங்க அப்படின்னா சீந்தில் கொடி, அது வந்து பாத்தீங்கன்னா களஞ்சிங்கிற அளவுல கொடுத்திருக்காங்க. ஒரு களஞ்சிங்கிறது 5 கிராம். அப்ப 30 கிராம் வந்து பாத்தீங்கன்னா சீந்தில் கொடி, அடுத்தது 20 கிராம் வந்து கடுக்காய் தோல், 10 கிராம் வந்து சுக்கு. இத அரைப்படி ஜலத்துல தண்ணீர்ல வச்சு அதை அதுல பாதியா ஆகுற அளவுக்கு சுண்ட காய்ச்சி அதுல வெல்லம் தட்டி போட்டு குடிக்கணும் அப்படிங்கிறார். இப்போ இத குடிச்சுக்கிட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுடைய உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை இருக்கக்கூடிய எல்லா விதமான ஆரோக்கிய குறைவுகளையும் சரி செய்யக்கூடியது. இது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொரோனா டைம்ல நம்ம சித்த வித்யார்த்தி சகோதரர் ஒருத்தர் வந்து நிறைய பேருக்கு இத கொடுத்து சரி பண்ணியிருக்கார். அது ஒண்ணு. இப்ப ரீசெண்டா சென்னையில ஒரு இயற்கை மருத்துவர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட ஒரு வியாதிக்கு வந்து மருந்து கொடுத்து பாக்குறாங்க. அது மூலிகையெல்லாம் கொடுக்கும்போது அந்த உடம்பு வந்து அக்செப்ட் பண்ணல.
அப்ப ரிசர்ச் பண்ணி முடிச்சிட்டு இந்த சீந்தில் கொடி பொடியை கொடுக்கும் பொழுது அது நாள் வரைக்கும் அந்த தேராத அந்த ஆரோக்கியம் சீந்தில் கொடி கொடுத்தோனே வந்து வேலை செஞ்சிருக்கு. அது ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது என்ன சொல்றாங்கன்னா, கடந்த 50 வருடங்களாக ஹைபிரிட் உணவு, உரம் சார்ந்த உணவுகளை சாப்பிட்டு அந்த கெமிக்கல் கண்டென்ட் உள்ளார போனதுனால இந்த மருந்துகள்லாம் வேலை செய்யாம இருந்த நேரத்துல சீந்தில் கொடி மட்டும் வேலை செஞ்சிருக்கு. அப்ப எவ்வளவு பெரிய கருணையோட அந்த தொலைநோக்கு பார்வையோட இந்த மருந்தை வந்து நமக்கு அப்பா கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஒரு வியாதிக்குன்னு சொல்லி கொடுத்துட்டாரு. இது வந்து எதுக்கு வேணாலும் சாப்பிடலாம். நீங்க ஒரு 10 நாள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அதை வந்து நம்ம சாப்பிடக்கூடிய ஒரு பழக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டோம்னா உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும். மலம் வந்து உடல்ல தேங்காம போகும் அப்படிங்கறதுக்காக இதை கொடுத்துருக்காரு. அடுத்தது உணவை பொறுத்தளவுக்கு நம்ம எப்படி சாப்பிடணும், என்ன பண்ணணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ராஜா வந்து உயர்ந்த ராஜா வந்து அன்னராஜா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்பா. அப்போ அன்னத்துக்கு வந்து எதுக்காக அவ்வளோ ஹை ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா, நம்ம இந்த இயற்கையோட இணைந்த வாழ்க்கையில இருக்கும் பொழுது நமக்கு ஆகாரம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்துல இந்த உணவும் வருது. அப்போ நம்ம சாப்பிடும் போது என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளை விட கொஞ்சம் உயரமா ஒரு பலகையோ இல்ல ஏதேனும் ஒரு பொருளோ வைத்து அதுல விளம்பி சாப்பிடணுங்கிறாங்க. இது நம்ம இந்த சத்தினி சாப்பிடும்போது நம்ம இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும், நம்ம ஆசிரமம் மற்ற கிளைகள் எல்லாம் வச்சிருப்பாங்க கொஞ்சம் உயரமா. அப்போ நம்மை விட உயரமான இடத்துல உணவை வச்சு சாப்பிடணும். வாழை இலை கிடைத்தால் வாழை இலை சாப்பிடலாம். ஏன்னா 5ஆம் அத்தியாயத்துல வாழை இலையை பத்தி சொல்லியிருக்காரு. இல்ல தட்டுல சாப்பிட்டாலும் அந்த உணவை வச்சுட்டு உணவுக்கு ஒரு நன்றி சொல்லி தான் நம்ம வந்து சாப்பிடணும். என்ன காரணம், எதுக்காக இந்த இடத்துல நன்றி உணர்வை வெளிப்படுத்துறோம் அப்படின்னா, விவசாய பெருங்குடி மக்கள்ல ஆரம்பிச்சு பலதரப்பட்ட மக்களினுடைய உழைப்பை தாண்டி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தாய்மார்களினுடைய உழைப்பை தாண்டி தான் அந்த சாப்பாடு வந்து நமக்கு வருது. அப்போ அந்த உணவுக்கு இது வரைக்கும் யாரெல்லாம் அதுக்காக உழைத்தாங்களோ எல்லாருக்கும் ஒரு நன்றின்னு மனமாற ஒரு நன்றி சொல்லிட்டு நம்ம சாப்பிடும் போது அந்த உணவு முழுமையா அந்த பிராணசக்தி நமக்கு கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது ஒரு உணவு கூட கீழே சிந்தாம சாப்பிடணுங்கிறாங்க. என்ன காரணம்னா, ஒரு பருக்கை நம்ம வேஸ்ட் பண்ணா நம்ம வாழ்க்கையில 40 பட்டினி வரும்னு சொல்லி சொல்றாங்க. இதுக்கு அப்பா ஆசிரமத்துல செய்து காமிச்ச ஒரு விஷயம் கூட இருக்கு. ஒருத்தர் வந்து தட்டு முழுமையா வலிச்சு சாப்பிடாத போது அப்பா அதை இப்படிதான் சாப்பிடணும்னு சொல்லி சொன்னதா நம்ம ஆசிரமம் போனப்போ ஒரு பெரியவங்க சொன்னாங்க. அப்போ சாப்பிட்டுட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த சுத்தமா வலிச்சு சாப்பிடணும். 5ஆம் அத்தியாயத்துல அழகா எழுதியிருப்பார். அந்த அனுபவஸ்தர் வந்து வாழை இலையில எல்லாத்தையும் போட்டு அந்த கடைசியில அந்த ரசம்லாம் வலிச்சு சாப்பிட்டாரு அப்படிம்பார். எதுக்காக அதை மென்ஷன் பண்றாங்க அப்படின்னா, நம்ம அந்த மாதிரி சுத்தமா சாப்பிடக்கூடிய ஒரு பழக்கத்தை ஏற்படுத்திக்கணும் அப்படின்னு. அப்படி நம்ம அந்த ரசந்தி சுத்தமா வலிச்சு சாப்பிடும்போது நமக்கு நோய் அண்டுவதற்கான வாய்ப்பு மிக 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 குறைவு. அப்போ சாப்பாடு சாப்பிடும்போது நல்ல அமர்ந்து அந்த உணவுக்கு வணக்கம் சொல்லி, அது போக வந்து பாத்தீங்க அப்படின்னா வாயில போட்டு மென்று அரைத்து அரைத்துன்னு சொல்லி நமக்கு வந்து 2ஆம் அத்தியாயத்துல சொல்லியிருப்பார். உணவை வந்து சாப்பிடும்போது அரைத்து அரைத்துன்னு 2 வார்த்தை பயன்படுத்தியிருக்காங்க. அப்ப நல்ல கூழ் மாதிரி ஆக்கிடணும்னு அர்த்தம். ஏன்னா செரிமானத்துக்கு அடிப்படை வந்து உமிழ்நீர். அந்த உமிழ்நீர் அப்படிங்கிறது உயிர் நீர். அது நம்மளுடைய புருவ மத்தியத்திலேருந்து வரக்கூடியது. அது நம்ம அந்த உணவோட ஃபுல்லா மிங்கிள் ஆகும்போது மட்டும்தான் அந்த சர்க்கரை ஃப்ராக்டோஸாக மாறக்கூடிய அந்த விஷயம்லாம் நமக்கு நடக்கும். அதுக்காக தான் அந்த உமிழ்நீரோட கலந்து அரைத்து அரைத்து சாப்பிட வேண்டும் அப்படின்னு சொல்லி சாப்பிடக்கூடிய விஷயத்துல கூட நமக்கு ஒரு ஹின்ஸ் வந்து சாமி வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தபடியா பெண்களுக்குன்னு சில முக்கியமான குறிப்பு வந்து நடவடிக்கை கிரமங்கள் அப்பா கொடுத்துருக்காங்க. கவனிச்சு படிச்சு பார்த்தோம்னா தெரியும். அந்த பனங்கருப்பட்டிய தூளாக்கி நல்லெண்ணெயில கலந்து சாப்பிடணும். இந்த குழந்தைங்க வந்து ஏஜ் அட்டன் பண்ணும்போது கொடுக்கணும்னு சொல்றாங்க. அது வைத்திய சாஸ்திரத்துல மிக உயர்ந்த ஒரு மருந்து. அப்ப பெண்கள் வந்து தொடர்ந்து இந்த மாதிரி கனங்கருப்பட்டி நல்லெண்ணெய் சேர்த்து சாப்பிட்டு வரும் பொழுது அவங்களுக்கு எல்லா விதமான ஆரோக்கியமும் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் அந்த இடத்துல நம்மளுக்கு மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்தபடியா தூக்கம் அப்படிங்கிறத பத்தி சாமி என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, மனதின் தொழில் விட்ட சமயமே தூக்கம் அப்படிங்கிறார். அப்போ மனம் வந்து சலனப்பட்டு வெளியில போறதுனாலதான் நம்மளுக்கு அங்க தூக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயமே தேவைப்படுது. அப்ப அந்த மனம் வந்து சலனம் குறைய குறைய என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த தூக்கத்தினுடைய அளவும் வந்து நமக்கு குறைஞ்சுக்கிட்டே வந்துடும். அதை தான் அழகா அங்க கொடுத்துருக்காங்க. அடுத்ததா
சித்த வித்தியார்த்திகள் திருமணம் ஆயிடுச்சு, ஒரு குழந்தை பாக்கியத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, அதுக்கும் 13ஆம் அத்தியாயத்துல அப்பா அந்த கர்ப்பம் தரிக்கிறத பத்தி பேசும்போது என்ன சொல்றாருன்னா, ஆலமரத்தையும் அத்தி மரத்தையும் பேசியிருப்பார். வைத்திய சாஸ்திரப்படி ஆலம் பழமும் அத்தி பழமும் விரைவாக குழந்தை பாக்கியத்தை தரக்கூடிய ஒரு ஒன்று அப்படிங்கறதுனால தான் அந்த இடத்துல ஆலமரத்தையும் அத்தி மரத்தையும் கம்பைன் பண்ணி அங்க காமிச்சிருக்காங்க. அடுத்ததா குணநலன்கள் எப்படி நம்ம நடந்துக்கணும் அப்படிங்கிறதையும் நம்மளுக்கு தெளிவா கொடுத்துருக்காங்க. அதுல முதல் சட்டம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு ஆசிரமத்துடைய சட்டத்துல அது வரும். இருக்கிறதுலே உயர்ந்த சட்டமா அதை சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, யாரொருவர் அந்நியருடைய குற்றத்தை நினைவுறாமல் தன்னுடைய குற்றத்தை கண்டு மேலும் அந்த குற்றம் தன்னிடம் நிகழாதபடிக்கு எவர் பார்த்து கொள்கிறாரோ அவரே உத்தமரும் சிரேஷ்டரும் ஈஸ்வரத்துவம் உடையவரும் அப்படிங்கிறார். என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, பிறருடைய குற்றத்தை நினைவுறாமல் சொல்லிட்டாங்க. அடுத்தவங்களை பத்தி குற்றம் பேசுறது கிடையாது, கேட்கறது கிடையாது, அந்த ஒரு எண்ணம் கூட நமக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி சாமி சொல்றார். எதுக்காக இதை இவ்வளவு அழுத்தம் திருத்தமா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருக்குறள்ல இருந்து ஒரு சின்ன ஒரு விஷயத்தை எடுத்து பார்த்தோம்னா தெரியும். ஏன்னா திருவள்ளுவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏதிலார் குற்றம் போல் தன் குற்றம் காண்பிக்கின் தீதுண்டோ மண்ணும் உயிருக்கு அப்படிங்கிறார். இந்த மண்ணுலகத்துல உயிருக்கு ஒரு தீங்கு வருதுன்னா அது மரணம் தான். அப்ப அந்த மரணம் வர்றதுக்கான காரணம் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஏதிலார் குற்றம் பார்த்தல், பிறருடைய குற்றத்தை கவனித்தல். அப்போ அது அவ்வளோ பெரிய ஒரு குணமா இருக்குது. அதை எடுக்கணுங்கிறதுக்காக தான் அந்த நலமுறும் வழி அப்படிங்கிற சட்டத்துல அப்பா இதை கொடுத்திருக்கார். அடுத்தது இன்னொரு விஷயம் இதுல இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, சுட்டும் விரலால் குற்றம் கூறுகையில் மற்ற 3 விரல்கள் உந்தன் மார்பை காட்டுதடா அப்படின்னு சொல்லி பழமொழி ஒண்ணு இருக்கு. நம்ம ஒரு விரலை காமிச்சு ஒருத்தர் தப்பு பண்றாருன்னு சொல்லும் போது அடுத்த 3 விரல் நம்மளுடைய மார்பை பார்த்துதான் இருக்கும். அப்ப அவர் செய்த அதே ஒரு விஷயத்த நாம செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துடும். அப்படிங்கிறதுனாலதான் முழு கவனமும் முதற் கவனமும் நம்ம மேல இருக்கணுங்கிறதுக்காக தான் இதை சொல்றாங்க. அப்ப அந்த ஏதிலார் குற்றம் அப்படிங்கிறத நம்மளுடைய வாழ்க்கையிலிருந்து 100% எலிமினேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அடுத்தது கோபத்தை பத்தி அப்பா சொல்றாரு. கோபம் அப்படிங்கிறது ஒரு 100 அடி ஆழம் உள்ள ஒரு கிணத்துல குதிக்கிறதுக்கு சமம். திருப்பி நீங்க எத்தனை தாவல் தாவினாலும் மேல வர முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அறம் செய்ய விரும்பு ஆறுவது சினம் அப்படிம்பாங்க. அறம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருவள்ளுவர் அழகா சொல்லியிருப்பாரு. அறவினை யாதெனில் கொல்லாமை கோரல் பிறவினை எல்லாம் தரும் அப்படிம்பார். அறவினைங்கிறது கொல்லாமை அப்படின்னு இருப்பார். அப்ப கொல்லாமைனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொல்லாமை மேற்கொண்டு ஒழுகுவான் வாழ்நாள் மேல் செல்லாது உயிர் உண்ணும் கூற்று. தன்னுடைய உயிரை யமன் பிடிக்காத அளவுக்கு பார்த்துக்கக்கூடிய ஒரு டெக்னிக் தான் கொல்லாமை. அதுதான் சித்த வித்தை பயிற்சி. அப்ப அந்த சித்த வித்தை பயிற்சியை மேற்கொண்டு செய்யக்கூடிய நாம் சினம் அப்படிங்கிற விஷயத்த முழுமையா நீக்கிடணும். ஏன்னா தன்னைத்தான் காக்க சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொள்ளும் சினம். அப்ப அந்த சினம் அப்படிங்கிற உணர்வு என்ன பண்ணுது அப்படின்னா, நம்மளுடைய உயிரை கொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு தன்மை கொண்டதுங்கிறதுனாலதான் சாமி அந்த கோபத்தை பத்தி அந்த ஒரு விஷயத்த ஹைலைட் பண்ணி இந்த இடத்துல கொடுத்திருக்காரு. அடுத்தது என்ன பண்றாங்க அப்படின்னா, இன்னொரு பாயிண்ட் இருக்கு. நம்ம சித்த வேதத்துல நிறைய இடங்கள்ல நீங்க பார்த்திருக்க வாய்ப்பு இருக்கு. ஸ்தானம், மானம், துரபிமானம், மானாபிமானம் இப்படியெல்லாம் வார்த்தைகளை கொடுத்திருப்பாங்க. அதுக்கான அர்த்தம் நமக்கு ஒரு பெரியவர் சொல்லி கொடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மானம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா 4 விதமா பிரியுது. என்னன்னு பாத்தீங்கன்னா, முதல்ல பற்று, நம்மளுடைய பிளட் ரிலேஷன் மேல, நம்ம தாய் தந்தைன்னு சொல்லக்கூடிய நம்ம குடும்பத்து உறுப்பினர்கள் மேல நம்ம வைக்கக்கூடிய ஒரு பற்று. இது 4ஆம் அத்தியாயத்துல கூட அப்பா சொல்லியிருப்பார். அதுதான் வீடு, தனம், மனைவி, மக்கள் அப்படின்லாம். அப்ப அவங்க மேல வைக்கக்கூடிய பற்றுக்கு பேரு மானம் அப்படின்னு பேரு. அப்படி அவங்களுக்கு ஏதேனும் ஒரு அவமானமோ இல்ல ஏதேனும் ஒரு விரும்பத்தகாத நிகழ்வோ நடந்தா அதை சீர்திருத்துறதுக்கு உடனே நம்ம முயற்சி பண்ணுவோம். நம்ம அம்மாவையோ நம்ம வீட்டுல இருக்க யாரையோ ஒருத்தங்க திட்டாங்க அப்படின்னா உடனே நம்ம கோவப்பட்டு அடுத்து ஏதாவது ஒண்ணு செய்யறதுக்கு போய் துடிப்போம் இல்லைங்களா? அப்ப அப்படி சாமி என்ன சொல்றாருன்னா, அந்த இடத்துல எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறாருன்னா, அந்த நடந்த விஷயத்த அப்படியே மைண்ட்ல இருந்து டெலீட் பண்ணிட்டு அங்கேருந்து நகர்ந்து போயிடணுங்கிறார். ஏன்னா இது மானம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயத்துல வருது. ஏன்னா அப்படி ஒரு நிகழ்வு நடக்கும்போது நம்மளை சுத்தி இருக்கிறவங்களாம் நம்மளை டீஸ் பண்ணி விடுவாங்க.
என்னப்பா உங்க அப்பா வந்து இப்படி திட்டியிருக்காங்க, நீ வந்து இதை பார்த்துக்கிட்டு இப்படி இருக்கியே, ஒண்ணு நீ போய் அவங்கள ஏதாவது பண்ணிடு, இல்ல நீ ஏதாவது பண்ணிக்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து அந்த மானம் அப்படிங்கிற கேட்டகரியில வருது. அப்ப அந்த மானம் அப்படிங்கிற விஷயத்த வந்து நம்ம வந்து கொஞ்சம் தூர வைக்கணும். அடுத்தது அபிமானம். அபிமானம்ங்கிறது அடுத்த சர்க்கிள், நம்ம ஃப்ரெண்ட்ஸு, இல்ல நம்மளுக்கு பிடிச்சவங்க, அந்த மாதிரி நம்ம போகக்கூடியது. அப்ப அந்த பற்றும் வந்து பாத்தீங்கன்னா இந்த அபிமானத்துல வருது. அடுத்தது துறவிமானம் அப்படின்னு ஒன்று இருக்கு. இந்த துறவிமானம்ங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சித்தவேதத்துல நிறைய இடங்கள் அப்பா சொல்லியிருக்கிறாரு, நாம் உயர்ந்தவராகவும் மற்றவர்கள் தாழ்ந்தவராகவும் எண்ணக்கூடிய ஒரு மனோபாவம். அது பொருளாதார ரீதியாகவோ இல்ல மற்ற நம்மளுடைய சொந்த விஷயங்களை வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கறது துறவிமானம். அப்ப அந்த துறவிமானமும் வந்து நீக்கணும் அப்படிங்கிறது. அடுத்தது பாத்தீங்கன்னா மானாபிமானம். இது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்மை பற்றி மற்றவர்கள் உயர்வா நினைச்சுக்குவாங்கன்னு சொல்லி நாமளாவே ஒரு ஐடியா வச்சுக்கிறது. இது பேர் வந்து மானாபிமானம். என்னைய பத்தி அங்க போய் கேட்டு பாருங்க, என்னைய பத்தி இங்க போய் கேட்டு பாருங்க, இப்படி நம்ம சொல்றோம் அப்படின்னா இதெல்லாம் மானாபிமானம். அப்ப இந்த 4 விதமான மானங்களையும் நாம் சுத்தமா எடுத்துடணும் அப்படிங்கிறார் அப்பா. அப்ப அதெல்லாம் எடுக்கும் போதுதான் நம்ம அந்த ஞானத்துக்கான ஒரு ஸ்டேஜுக்குள்ளேயே வருவோம். என்ன காரணம் அப்படின்னா, அந்த இறைநிலை வந்து எப்படி இருக்குதோ அதே ஃப்ரீக்குவன்சிக்கு நம்ம வந்து டியூன் ஆகும்போது மட்டும்தான் அங்க அந்த பிரம்மரந்திரம் அப்படிங்கிறது அந்த ஓப்பன் ஆகக்கூடிய அந்த ஒரு விஷயம் வந்து நடக்கும். இல்லை அப்படின்னா நம்ம எத்தனை வருடம் பயிற்சி பண்ணாலும் அந்த முயற்சி வந்து பலன் வந்து குறைவாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா, எல்லாரும் பொதுவா வந்து நீங்க வந்து கஷ்டப்பட்டு தவம் பண்ணி நீங்க மேல போங்க அப்படின்னு சொல்லி சொன்ன காலத்துல சாமி என்ன சொல்றாரு, நீ பழக்க வழக்கத்தையும் குணநலனையும் மாத்திக்க, ஞானம் தானா வந்துருங்கிற. மற்றவங்க தவம் ஏற்றி ஞானம் அடைஞ்சு அவங்களுடைய குணநலன்களும் பழக்க வழக்கங்களும் மாறுது. சாமி என்ன சொல்றாரு, நீங்க குணநலனையும் பழக்க வழக்கங்களையும் மாத்திக்கங்க, ஞானம் வந்து ஈஸியா கிடைச்சிரும் அப்படிங்கிறார். அப்ப எவ்வளவு ஒரு சிம்பிள் வே பாருங்களேன். அப்போ இந்த மார்க்கத்துக்குள்ள பயணிக்கும் போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஞானிகள் எப்படி வாழ்ந்தாங்க, அனுபவஸ்தர்கள் எப்படி வாழ்ந்தாங்க அப்படிங்கிற சில விஷயங்கள்லாம் நம்மளுக்கு கிடைக்கும் போது அதை கொஞ்சம் கேதர் பண்ணி வச்சுக்கணும். உதாரணத்துக்கு குற்றாலம் பக்கத்துல சங்கரானந்தர் ஐயா இருந்தாங்க, ஐந்தருவி பக்கத்துல. அப்போ சங்கரானந்தர் ஐயா கிட்ட வந்து ஒரு பெரியவர் வந்து கேட்கிறாரு, ஐயா நான் வந்து இந்த மாதிரி என் பொண்ணை வந்து ஒரு பையனுக்கு கொடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன், நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறார். அப்ப அதுக்கு ஐயா என்ன சொல்றாங்க, நீங்க சரி அப்படியே பண்ணுங்க அப்படிங்கிற. அப்ப கூட இருந்த குட்டிய பண்ணாச்சு ஐயா வந்து கேட்குறாங்க, என்ன சாமி உங்கள்கிட்ட வந்து ஒரு ஆலோசனை கேட்குறாங்க, நீங்க வந்து கொடுக்கலாமான்னு கேட்டா கொடுக்கலான்னு சொல்றீங்களே, இது எப்படி, நீங்க நல்லது கெட்டதெல்லாம் சொல்ல வேணாமா? அப்பதான் சங்கரானந்தர் ஐயா சொல்றாங்க, அவர் என்ன கேட்டாருன்னு கவனிச்சிங்களா? நான் வந்து இந்த மாதிரி கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன், நீங்க என்ன சொல்றீங்கன்னு நீங்க வந்து கேட்கிறாரு. அப்ப அடுத்தவங்களுடைய முடிவு ஒரு தீர்மானத்துக்கு எட்டுனதுக்கு அப்புறம் அதுல தலையிடுறதுக்கு நம்ம யார் அப்படி? அப்ப அந்த ஞான நிலையில் உயர் நிலையில் இருக்கக்கூடிய அந்த மகான்கள் எப்படி நடந்துக்கிறாங்களோ அந்த அளவுக்கு நம்மளுடைய கேரக்டரை வந்து டியூன் பண்ணிக்கணும். தேவையில்லாம அடுத்தவங்களோட விஷயத்துல போய் இன்டர்ஃபியர் ஆகக்கூடாது. கேட்கிற கேள்விக்கு மட்டும்தான் நம்ம பதில் சொல்லணும். இதெல்லாம் வந்து ஞானம் அடைவதற்காக நாம் வளர்த்து கொள்ளக்கூடிய அந்த தகுதிகள் லிஸ்ட்ல வந்து இதெல்லாம் வருது. அப்போ அந்த மானாபிமானம், அந்த ஏதிலார் குற்றம் பார்க்காமல் இருப்பது, கோபத்தை தவிர்ப்பது, இப்படி இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம வந்து செக் பண்ணிக்கிட்டே வரணும். இதெல்லாம் அப்பா சொன்னபடி நம்ம வந்து இந்த இதுக்குள்ள நடந்துகிட்டு இருக்கோமா அப்படிங்கிறத டியூன் பண்ணிக்கிட்டே வந்தாதான் நம்ம ஞானம் அடைகிறதுக்கான ஒரு வழி வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். அடுத்தது நம்ம வந்து எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறது சில விஷயங்கள் இருக்கு. சித்த வித்தை பெற்று பயிற்சி செய்யக்கூடிய நாம் நம்மளுடைய வாயில் யாரையும் எந்த காலத்திலும் திட்டவோ சபிக்கவோ கூடாது. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, நம்ம அந்த திட்டும் போது அந்த சபிக்கும் போது ஏதேனும் ஒரு விஷயம் அடுத்தவர்களுக்கு நடந்தது அப்படின்னா என்ன ஆகும் பாத்தீங்கன்னா, அந்த பாதிப்பு திருப்பியும் நமக்கு வந்து சேரும். இதுதான் வந்து இயற்கையினுடைய விதி. இதை வந்து யாராலையும் மாற்ற முடியாது. நம்ம இங்கேருந்து என்ன கொடுக்குறோமோ அது திருப்பி நமக்கு வந்து சேரும். அப்ப எந்த காலகட்டத்திலையும் நம்ம வந்து ரொம்ப பொறுமையா, அந்த சட்டத்திட்டத்துல சொன்ன மாதிரி அந்த பொறுமை மற்றும் தைரியம், இந்த 2 ஆயுதங்களையும் கையில வச்சு நம்ம போகும்போது மட்டும்தான் மற்றவங்களை திட்டாமலோ இந்த மானாபிமானங்களை தவிர்த்தோ நம்ம வந்து வாழ முடியும். இப்போ இந்த குவாலிஃபிகேஷன்லாம் நம்ம வந்து செக் பண்ணிக்கிட்டே வரணும், நம்ம இந்த மாதிரிலாம் நடந்துக்கிறோமா. அடுத்தது இன்னொரு விஷயம் இதுல முக்கியமா இருக்குது, என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்படி நடந்துக்கணும் மற்றவங்கள்ட்ட அப்படிங்க பார்க்கும்போது,
மயம், நயம், வினயம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டேஜில் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு அனுபவஸ்தர்கள் வந்து நமக்கு சொல்லி கொடுத்த விஷயம். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மயம் அப்படின்னா நமக்கு எதிர்ப்ப ஒருத்தங்க உக்காந்து இருக்கும்போது அவங்களுடைய அந்த மூளைக்குள்ள கிரகிக்கக்கூடிய அளவுக்கு நம்ம பேசணும். மயம் அப்படிங்கிறதுனா சாப்பாடு நம்மளுக்கு தாய் கொடுக்கும்போது நல்லா மசிச்சு குழந்தைக்கு வந்து கொடுப்பாங்க. ஏன்னா அப்பதான் எளிதா வந்து ஜீரணம் ஆகும். அப்ப நம்ம பேசக்கூடிய அந்த வார்த்தைகள் வந்து எதிரில் இருக்கிறவங்களுக்கு ஈஸியா விளங்கக்கூடிய அளவுக்கு ஒன்று இருக்கணும். இது மயம். நயம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு அந்த கருத்து தேவையா தேவை இல்லையாங்கிறத பார்த்து பேசணும். ஒரு உதாரணத்துக்கு நம்ம கிட்ட ஒருத்தர் வர்றாரு, ஏங்க உங்க மார்க்கத்துல இந்த மாதிரி சட்டத்திட்டம்லாம் கொடுத்துருக்காங்களே, இதெல்லாம் பண்ணாதான் இது மாதிரி வர முடியுமா அப்படின்னு கேட்டாங்கன்னா, சட்டத்திட்டம் இந்த மாதிரி இருக்கு, விருப்பம் இருந்தா நீங்க வாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட பேசிட்டு போயிடணும் நம்ம. இதே இன்னொருத்தர் வர்றாரு, சாமி வந்து ஏதோ காரணத்தோடு தானே சட்டத்திட்டங்கள்லாம் நம்மளுக்கு கொடுத்துருப்பாரு, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கன்னு கேட்டாருன்னா அவருக்கு நம்ம விலாவாரியா கொடுக்கணும். ஏன்னா நம்ம சொல்லக்கூடிய அந்த இன்ஃபர்மேஷன் ஒரு பயனுள்ள இடத்துக்கு தான் போகணும். அப்ப அந்த நயமா பேச கத்துக்கணும். அடுத்தது வினயம். வினயம்ங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம கிட்ட ஒருத்தவங்க வந்து ஏதோ ஒரு கேள்வி கேட்கும்போது நம்ம விட அவங்க கீழே இருக்கிறதா ஒரு ஸ்டேஜ்ல நினைச்சுட்டு நம்ம என்னைக்குமே பேசக்கூடாது. நமக்கு எதிர்ப்புற இருந்து கேள்வி கேட்கக்கூடிய, நம்மளுடைய உரையை கேட்கக்கூடியவர் நம்முடைய குரு, நம்மளுடைய உயர்ந்த ஸ்தானத்துல இருக்கிறாருங்கிற அந்த பார்வையில நம்ம பார்த்தா மட்டும்தான் நம்ம வந்து அடுத்த நிலைக்கு போக முடியும். என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆதிசங்கரர் ஐயா அவர்களுடைய வாழ்க்கையில அவங்க ஒரு இடத்துல நடந்து போறாங்க. ஒருத்தர் 4 நாய்களை மேய்ச்சிக்கிட்டே ஒரு புலையன், அந்த நாய் மேய்க்கிறவர் வந்து புலையன்னு சொல்லுவாங்க, அவர்கிட்ட போய் நகரு அப்படிங்கிறார். அப்ப அவர் திரும்பி கேட்கிறாரு, எதை நகர சொல்ற, உடலையா உயிரையா? பின்னாடிதான் தெரியுச்சு அது வந்தது சிவம் அப்படின்னு. அப்ப வெளியில புலையன், உள்ளுக்குள் சிவம், இறைவன்கிறது பின்னர் தான் அறியப்பட்டது. அப்போ தோற்றத்துல அவங்க யாரா வேணாலும் இருக்கலாம், இன்க்ளூடிங் ஒரு பெக்கரா கூட இருக்கலாம். ஞானிகள் எங்க எந்த ரூபத்துல எப்படி இருக்காங்கன்னு தெரியாது. அதனால எல்லா உயிர்களையும் தன்னுயிர் போல மதித்து நடக்கக்கூடிய அந்த ஒரு மனோபாவம் நமக்கு வரணும். சமதிருஷ்டி சமபாவனை நமக்கு கண்டிப்பா வேணும். அடுத்தது ஜெபம் பண்ணும்போது சில பேர் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்கு, இருந்தாலும் சொல்றோம் என்ன அப்படின்னா, மனதிற்கு வணக்கம் சொல்லி ஜெபத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணும். என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஞானபிதா சித்த வேதம் அருளி செய்வதற்கு முன்னாடி ராகாதி ரோஹான் அப்படிங்கிற அந்த ஒரு பாடல் ஆரம்பிக்கும். அது என்னன்னா, அந்த மனசுக்கு வணக்கம் சொல்லிதான் அவங்களே ஆரம்பிக்கிறாங்க. அப்ப வித்தையுடைய கர்த்தாவே மனசுக்கு வணக்கம் சொல்றாருங்கும் போது நாமளும் மனசுக்கு வணக்கம் சொல்லிதான் பயிற்சி ஆரம்பிக்கணும். அன்றாட பணிகள்ல இந்த மனசு எல்லா இடங்களுக்கும் போயிட்டு வந்திருக்கும், காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும். அப்ப நீங்க ஜெபத்துக்குன்னு உட்காரும் போது அது எங்கெங்கெல்லாம் போயிட்டு வந்துச்சோ அதெல்லாம் வந்து ஒரு ஸ்லைடு காமிச்சிட்டு தான் அடுத்து உள்ளாரே போகும். அதுக்குள்ள நம்மளுக்கு இந்த ஜெபத்துக்கான டைம் வந்து கிராஸ் ஆயிடும். அப்ப நம்ம என்ன பண்ணோம்னா, ஜெபம் பண்றதுக்கு உட்காரும் போது ஞானபிதாவுக்கு எப்பவும் போல ஒரு ஆத்ம நமஸ்காரம் சொல்லிட்டு மனதிற்கும் ஒரு வணக்கத்தை சொல்லி, அதுக்கப்புறம் நீங்க வெளியில இருந்தா உங்களுக்கு சலனம், உள்ளார போனீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு நிலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த மனதுகிட்ட வேண்டி நம்ம பயிற்சி பண்ண ஆரம்பிக்கிறது நம்மளுக்கு சீக்கிரமா வித்தையில முன்னேறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கும். அடுத்தது நமக்கு தெரிஞ்ச சில விஷயங்களையும் இந்த இடத்துல பகிர விரும்புகிறோம். நம்ம வித்தை பண்ணும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, உக்காந்துட்டு அப்பா நீங்க தான் வந்து சித்த வித்தையினுடைய கர்த்தா, அதுவும் நீங்க தான். கர்மம்னு சொல்லக்கூடிய ஜீவசக்தியாக வாயுன்னு சொல்லக்கூடிய மனதும் நீங்க தான். கிரியைன்னு சொல்லக்கூடிய அந்த வித்தையும் நீங்க தான். அப்ப கர்த்தா கர்மம் கிரியைன்னு சொல்லக்கூடிய மூணுமே நீங்க தான். நீங்க தான் எல்லாமே பண்றீங்கன்னு சொல்லி ஒரு சரணாகதி அந்த இடத்துல இன்சர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது இயல்பா உங்களுக்கு அந்த வித்தை ஓடுறத வந்து நம்ம வந்து பார்க்க முடியும். என்னன்னா, சித்தவேதத்துல அந்த முதல் வரியில கேட்கும் போதே அந்த மாயா சமுத்திரத்திலிருந்து கிடைத்ததற்கு பக்தி விசுவாசத்துடன் கேட்டுக்கொள்கிறேன் அப்படிங்கிறார். அந்த பக்தி வந்து நமக்கு கண்டிப்பா வேணும். ஏன்னா அந்த வித்தையை கொடுத்தவங்களுக்கு மேல நமக்கு அந்த பக்தி அப்படிங்கிறது வெளிப்புறமான விஷயம் கிடையாது. மனதார வேண்டி இந்த வித்தை பர்ஃபெக்டா வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம உள்ளார போகக்கூடிய ஒரு விஷயம். அப்போ இந்த ஒரு ப்ராக்டிஸை வந்து நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இதுவும் நம்மளுக்கு கொஞ்சம் சீக்கிரம் வித்தையில டெவலப் ஆகுறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் வசதியா இருக்கும். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வந்து பண்ணியிருக்கோமா இல்லையா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணி நம்ம வந்து அப்ப பார்த்துக்கிறது
ரொம்ப ஒரு நன்மை பயக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அடுத்தது இப்போ என்ன சொல்லிட்டோம்? இயற்கைக்கு இணைந்த வாழ்க்கை சொல்லிட்டோம். சரி, இயற்கையை வென்ற வாழ்க்கை என்ன? அது எங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, இந்த வித்தையை சரியாக, முறையாக நாம் செய்து கொண்டே வரும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இயற்கையோடு இணைந்த வாழ்க்கையில உணவு, உறவு, உறக்கம் இது 3ம் தேவை அப்படிங்கிற லெவல்ல இருந்திருப்போம். எப்ப வந்து அந்த ஜீவேஸ்வர ஐக்கியம் அடையுதோ, அப்ப இது 3மே தேவை இல்லாத ஒரு நிலைக்கு போகும். அத எப்படி சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 13ஆம் அத்தியாயத்துல அன்னத்த பத்தி சொல்லும்போது அப்பா சொல்லுவார். அன்னம் என்பது அசனம். அசு பிளஸ் அயனம். அசு அப்படிங்கிறது பிராணன். அயனம்ங்கிறது தடுத்து நிறுத்துதல் அல்லது நேரே கொண்டு போதல். இது வந்து 4ஆம் அத்தியாயத்துல பிராணாயாமத்தை பத்தி சொல்லும் போதும் சாமி அந்த இடத்துல ஹைலைட் பண்ணி சொல்லியிருப்பாங்க. அப்போ இந்த பிராணனை அது வந்து பாத்தீங்கன்னா அபானனா மனசா மாறி வெளியில போறத தடுத்து உள்ளுக்குள்ள நிறுத்தி நடத்தும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுதான் அசனம். அப்போ அது ஜீவேஸ்வர ஐக்கியம் அப்படிங்கிற நிலைமையை அடைஞ்சிரும். அந்த நிலைமையில உள்ளுக்குள் அமிர்தம் இலக ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜ்ல வெளியிலிருந்து நாம் எடுக்கக்கூடிய உணவோ இல்ல மூச்சு காற்றோ மற்ற எந்த ஒரு விஷயமும் தேவையில்லாத ஒரு சூழ்நிலைக்கு நம்ம வந்து போயிடுவோம். அந்த மாதிரி ஸ்டேஜ்ல அடைஞ்சவங்க தான் இப்ப ரீசெண்டா கிருஷ்ண பாரதி, அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நம்ம ராமசாமி ஐயா, இப்படி சில பேரை வந்து நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், பார்த்திருக்கோம். அப்போ அந்த இயற்கையை வென்ற வாழ்க்கைக்கு போயிடுவோம். அப்ப அந்த இயற்கைக்கு வென்ற வாழ்க்கைக்கு போகும்போது வெளியில் இருக்கக்கூடிய அந்த பஞ்சபூதங்களினாலும் எந்த ஒரு விளைவும் நடக்காத ஒரு நிலை. அப்போ ஒரு குழந்தைய எப்படி டியூன் பண்ணி கொண்டு வரணுமோ அந்த மாதிரி நம்மள இயற்கையோட இணைந்த வாழ்க்கைக்கு கொண்டு வந்து அங்கிருந்து இயற்கைக்கு வென்ற வாழ்க்கைக்கு ஞானபிதா வந்து நம்மளை வந்து வழிநடத்தி செல்கிறார். அடுத்ததா ஒரு வித்தை வாங்கும்போது கணவன் மனைவி 2 பேரும் தான் சேர்ந்து வாங்கணும். இது எல்லாத்துக்குமே தெரியும். ப்ரொசீஜரும் கூட அதுதான். அப்படிதான் எல்லாரும் கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். இதுல இன்னொரு ரகசியம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தாய் தந்தை 2 பேருமே வித்தை வாங்கி அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கும் போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, இவங்க 2 பேருமே பயிற்சியில இருக்கும்போது அந்த குழந்தை இயல்பாவே வந்துருவாங்க. இல்ல குழந்தை பிறந்து வந்து உபதேசம் வாங்குறாங்க, தாய் தந்தை உபதேசம் எடுத்துட்டாங்கன்னா குழந்தைக்கும் அதை சொல்லிக் கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா, இவங்க 2 பேரும் பயிற்சி பண்ணி அந்த ஞானம் அடையும் போது அவங்களுக்கு அடுத்து வரக்கூடிய அந்த சந்ததியும் ஞானம் அடையணுங்கிற நோக்கத்துலதான் ஒரு ஞானிகளுடைய பரம்பரையை, ஞானிகளுடைய திரு கூட்டத்தை உருவாக்கக்கூடிய நோக்கத்தில் ஸ்தாபித்ததுதான் சித்த சமாஜம். அப்ப நமக்கு கிடைத்த அந்த வித்தையை நம்முடைய வாரிசுகளுக்கும் கொண்டு சேர்க்க வேண்டியதும் சொல்லிக் கொடுக்க வேண்டியதும் நம்மளுடைய ஒரு தலையாய கடமையா இருக்கு. ஏன் அப்படின்னா சாமி வந்து சொல்றாங்க, சித்த சமாஜம் ஒரு தரை கட்டியதாகும் அப்படிங்கிறார். அஸ்திவாரம் வந்து அவங்க போட்டு போயிட்டாங்க. அப்ப அந்த அஸ்திவாரத்துக்கு மேல கட்டடங்களா இருக்க போறது யாருன்னு பாத்தீங்கன்னா நாமும் நமக்கு பின்னாடி வரக்கூடிய அந்த தலைமுறையும் தான். அதனால இந்த வித்தையை பற்றி ஒரு தெளிவான விஷயத்த நம்மளுடைய தலைமுறைக்கு எடுத்துட்டு போகக்கூடிய ஒரு கடமை நம் ஒவ்வொருவருக்கும் இருக்கு அப்படிங்கிறதையும் இதுல வந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. அப்போ இது மட்டும் தானா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, சித்த வேதத்தையும் சாமி எழுதிய மற்ற நூல்களையும் கொஞ்சம் ஊன்னி படிக்க 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 நிறைய விஷயங்கள் இதுல சொல்லப்பட்டிருக்கு. அது நம்ம கரெக்டா பிராக்டிஸ் பண்ணி உள்ளார போக 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 நமக்கு புரிஞ்சிருது. நம்ம வைத்தியத்துறையோட கொஞ்சம் ரிலேட்டடா இருந்ததுனால இந்த சீந்தில் கொடி விஷயம் புரிஞ்சுது. அது மாதிரி ஒவ்வொருத்தரும் சித்த வேதத்தை அந்த ஒரு ஆழ்ந்த உணர்வோட நம்ம படிக்கும் போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய விஷயங்கள் நமக்கு ஈஸியா புரிய வரும். அடுத்தது ஒரு சின்னதா ஒரு கதை ஒன்று சித்தவேதம் சம்பந்தமா சொல்லணும்னு ஆசைப்படுறோம். ஒரு ஊர்ல நிறைய பேர்த்துக்கு வந்து வியாதி இருக்கு. அப்போ அதை குணப்படுத்துறதுக்கு என்ன பண்றாருன்னா ஒரு வைத்தியர் வந்து வர்றாரு. அந்த வைத்தியர் என்ன பண்றாரு அப்படின்னா மருந்து கொடுக்குறாரு. மருந்து கொடுக்கும்போது என்ன பண்றாருன்னா கூடவே வந்து ஒரு சித்த வைத்தியத்துல பொதுவா அந்த பத்தியம்னு எழுதி கொடுப்பாங்க. அந்த ஒரு பத்தியம்லாம் சீட்டு எழுதி கொடுக்குறாரு. தம்பி, நான் வந்து உங்களுக்கு வந்து இந்த மருந்து வந்து கொடுத்துருக்கேன். இந்த மருந்தோட சேர்த்து நீங்க இந்த பத்தியத்தெல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு வந்தாதான் நீங்க சீக்கிரம் குணமாக முடியும் அப்படிங்கிறார். அப்போ அதை வாங்கிட்டு போய் சில பேர் என்ன பண்றாங்கன்னா கரெக்டா அந்த மருந்து அதுல எழுதியிருக்கக்கூடிய பத்தியத்தை சரியான முறையில ஃபாலோ பண்ணிட்டு வராங்க, குணமாயிடுறாங்க. சில பேர் என்ன பண்றாங்கன்னா மருந்து வாங்கிட்டு வந்துட்டாங்க,
ஆனா அந்த பத்தியத்தை வந்து முழுசா அவங்க வந்து கவனிக்கல, பத்தியத்தை வந்து பொருட்படுத்தல. அப்ப என்ன ஆகுது, இவங்க போய் கேட்கறாங்க, என்னங்க நாங்களும் இந்த மருந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம், எங்களுக்கு குணமாகல, உங்களுக்கு குணமாயிடுச்சு. அப்ப அந்த குணமானவர் கேட்கிறார், நீங்க மருந்து வாங்குனீங்க சரி, இந்த பத்தியத்தெல்லாம் வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணீங்களா? இல்ல அப்படிங்கிறாங்க. அப்போ அது என்ன, இதுல வந்து வித்தை, அதுல வந்து வைத்தியர் யாருன்னு பாத்தீங்கன்னா சாமி. நம்ம எல்லாருமே வந்து வியாதினா மரணம்ங்கிற வியாதியில நம்ம எல்லாருமே அகப்பட்டிருக்கோம். அதுல இருந்து தப்பிக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் அந்த சித்த வித்தை பயிற்சி வந்து கொடுக்கப்படுது. அப்ப வித்தை, சித்த வித்தை அப்படிங்கிறது மருந்து, அந்த பத்தியம் அப்படிங்கிறது சித்த வேதமும் அதை சார்ந்துள்ள நூல்களும். அப்போ அந்த மருந்து கொடுக்கும் போதே அதுக்கு பத்தியமா நமக்கு இந்த சித்த வேதம் முதலிய எல்லா நூல்களையும் சாமி வந்து கொடுத்துட்டார். அப்போ இதை தொடர்ந்து நம்ம படிச்சுக்கிட்டே வரும்போது மட்டும்தான் அந்த பலன் வந்து நமக்கு முழுமையா சென்றடைய முடியுங்கிறதுனாலதான் இந்த நூல்களையும் கொடுத்துருக்காங்க, சட்டங்களையும் கொடுத்துருக்காங்க. இதுல ஒரு மிகப்பெரிய கருணை இந்த இடத்துல சாமி மேல நம்ம நினைக்காம போக முடியல. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப கடுமையான கண்டிஷன் இருந்த காலம் முன்னாடி. எப்படின்னா, சித்த விதை வந்து ஒருத்தர் பழகணும் அப்படின்னா 12 வருஷம் குருகுலத்துல போய் தங்கி இருக்கணும், கல்யாணம் பண்ணியிருக்க கூடாது, அங்க இருக்க குருகுலத்துல தேவையான வேலைகள் எல்லாம் செஞ்சிருக்கணும். இப்படி இருந்து 12 வருஷத்துக்கு அப்புறம் அவரு ஒரு ஒழுக்க சீலனாக இருக்கும் பட்சத்தில் 2 பேரோ 3 பேரோ செலக்ட் பண்ணி மட்டும்தான் இந்த வித்தையை கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்படியாப்பட்ட அந்த வித்தைய நமக்கு ஈஸியா சித்த வித்தியார்த்திகள், வித்தை பெற்றவர்கள்னு சொல்லி நமக்கு கொடுத்துட்டாங்க. வீட்டுல குடும்பத்தோட இருந்துக்கலாம், நம்மளுடைய அன்றாட பொருளாதார வேலைகளையும் செஞ்சுக்கலாம், அதனோடு சேர்ந்து இந்த பயிற்சியும் பண்ணிக்கலாம். அப்ப நம்மள வந்து சாமி என்ன சொல்றாருன்னா, விசேஷ ஞானிகளாக வருவதற்கு அப்படிங்கிறார். வெளியில தவம் பண்ணி போறவங்க வந்து சாதாரணமா ஞானி. அப்போ இந்த உலக வாழ்க்கையில் இருந்து கொண்டு இங்க இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் டேக்கிள் பண்ணி ஃபேஸ் பண்ணி வின் பண்ணி வர்றோம் பாத்தீங்களா, நம்ம தான் விசேஷ ஞானி அப்படின்னு சொல்லி சாமி வந்து சொல்றார். அப்போ இதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது இந்த வித்தை வந்து நமக்கு எப்படி எவ்வளவு சுலபமா எந்த மாதிரி நமக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம உட்கிரகிக்க முடியுது. அதனால இந்த மாதிரி இந்த சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ், நம்மளுடைய இந்த நடவடிக்கைகள், இதெல்லாம் நம்ம மேம்படுத்திக்கிட்டு வரும்போது நாம் அனைவருமே வந்து பார்த்தீங்கன்னா 100% மேன்மை அடைய முடியும் அப்படிங்கிறது உண்மையா இருக்கு. அடுத்தது, வாத பிரதிவாதம் செய்யக்கூடாது. என்னன்னா, ஆர்கியூமெண்ட்டுக்கு வந்து நம்ம எப்பவுமே இடம் கொடுக்க கூடாது. ஏன்னா அதுல வந்து ஜீவனுடைய விரயம் அப்படிங்கிறது அதிகமா இருக்கிறதுனால நம்ம இந்த வாத பிரதிவாதம் போன்ற விஷயங்களுக்கு வந்து செல்லக்கூடாது. அடுத்தது, சலன படம் பார்க்க கூடாது. இதெல்லாம் வித்தை பெற்றவர்களுக்கே பொருந்தும், வித்தியார்த்திகளுக்கு மட்டுமல்ல. வித்தை பெற்றவர்களே வந்து பாத்தீங்கன்னா சினிமாவோ நாடகமோ இது போன்ற அந்த சலன படங்கள் கூட நம்மலாம் பார்க்க கூடாது அப்படிங்கிறத வந்து தெளிவா சொல்லியிருக்காங்க. அப்போ இதெல்லாம் வந்து நம்ம பர்ஃபெக்டா ஃபாலோ பண்ணிக்கிட்டே வர்றோமா? அந்த நடவடிக்கை கிரமங்கள்ல உள்ள அந்த விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா, இந்த தாடி முடி வைக்கிறது, வெள்ளை வெள்ளை போற்றுவது அப்படிங்கிறது வந்து இரண்டாவது பட்சம். அதுக்கு முன்னாடி இந்த மனதை எப்படி வச்சுக்கணும் அப்படிங்கிறது எல்லாம் தெளிவா கொடுத்துருக்காங்க. அந்த ஏகோதர சகோதரத்துவத்தோட, சம திருஷ்டி சம பாவனையோட எல்லாத்தோடையும் பழகிறது, மனசாட்சிக்கு விரோதமான எந்த வித செயலும் செய்யாமல் இருப்பது, இப்படி அடிப்படையில் நிறைய விஷயங்களை வந்து நமக்கு ஒரு கம்பைல் பண்ணி தான் இந்த வித்தை வந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆக இந்த வித்தையினுடைய மகத்துவத்தை நாம் உணர்ந்து இந்த பத்தியம்னு சொல்லக்கூடிய அந்த நூல்கள் எல்லாம் படித்து தெரிஞ்சுக்கிட்டு நாம பண்ணும்போது 100% சக்சஸ் நடக்கும். என்ன காரணம்னா, இது எல்லாமே வந்து ஒரு அடிப்படையில ஒரு பேசிக் ஆரோக்கியம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அடிப்படையா வச்சுதான் சாமி எல்லாமே கொடுத்துருக்காரு. இன்னும் சொல்ல போனா ஆசனங்கள் முத்திரைகளையும் இதுக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ சாமியோட இது வந்து இந்த அர்த்த பத்மாசனம் பார்த்துருப்போம். அது ஆசனங்கள்ல ஒரு வகை. அர்த்த பத்மாசனமோ இல்ல பத்மாசனமோ இல்லை சுகாசனமோ, இது எல்லாமே ஆசனங்கள்ல வருது. அடுத்ததா, முதுகு தண்டு நேரா வச்சு நம்ம வந்து பயிற்சி பண்றோம். அப்போ அந்த தலையும் வந்து நேரா இருக்கு. அப்ப அந்த உயிராற்றலுடைய ஓட்டம் அப்படிங்கிறது வந்து இயல்பா இருக்கக்கூடிய ஒரு நிலை அங்க கிடைக்குது. அடுத்து முத்திரைகள்ல உயர்ந்த முத்திரை சாம்பவி முத்திரை. கண்களை மேல் நோக்கி பிடிக்கிறோம் இல்லையா சிருஷ்டிய, அது வந்து சாம்பவி முத்திரை அப்படின்னு பேரு. அப்ப அந்த 72,000 நாடிகளும் சேரக்கூடிய அந்த புருவ மத்தியத்தில்
நாம் நம்முடைய கவனத்தை கரெக்டாக இருத்தி பண்றதுதான் அந்த சாம்பை முத்திரை. அப்போ முத்திரையும் நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் காலையில எழுந்து பல் துளக்குறதுல இருந்து இரவு தூங்குற வரைக்கும், ஆஃப்டர் மேரேஜ் ஒரு குழந்தை பாக்கியம் வரைக்கும் எல்லா விதமான விஷயங்களும் இங்க வந்து சித்த வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் இது உண்மை. இதுதான் வந்து நம்ம இன்னைக்கு எல்லோரு கூடயும் வந்து பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்ட விஷயம். சகோதர சகோதரிகள், நாம் இதுவரைக்கும் பேசியதிலிருந்து ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கேட்கலாம். இயன்ற அளவுக்கு நாம் பதிலளிக்க இருக்கிறோம். ஐயா, யாருக்காவது சந்தேகம் இருக்குங்களா? ஐயா ஆத்து நமஸ்காரங்க. ஐயா ஆத்ம நமஸ்காரம், சொல்லுங்க ஐயா. ரொம்ப அருமையான இன்னைக்கு வந்து ஒரு மருந்தை வந்து தேனில் கலந்து சிறு குழந்தைக்கு கொடுக்குற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை ரொம்ப அருமையாக சொல்லியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாகவும் ரொம்ப மனதுக்கு ஒரு ஆறுதலாகவும் இருக்குது. இதை நாங்கள் கடைபிடிச்சு அதை ஒவ்வொன்றையும் அதை அடாப்ட் பண்ணி அதை கரெக்டாக அப்பப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஃபைன் டியூனிங் பண்ணி செய்ய வேண்டியது எங்கள் கடமையாக இருக்கிறதுங்கிறத உணர்ந்துக்கிட்டோம். அடுத்தபடியாக இந்த வாதம் பிரதிவாதம் அதை தவிர்க்கணும்னு சொன்னீங்க. ஆனால் இன்றைய உலகில் வந்து அது ஒரு அதை வந்து ஃபாலோ பண்ணும் பொழுது என்ன போயிருதுன்னா, எங்களுக்கு மேக்சிமம் வந்து மௌனத்தை தான் கடைபிடிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு வந்துடும். சரிங்க சரி. அந்த மாதிரியே கூட இருந்துறது நல்லதுதானுங்களா? கொஞ்சம் சொல்லுங்க. அதுதாங்க உண்மை. அதாவது இந்த மார்க்கத்துக்குள்ள நம்ம வந்ததுக்கு அப்புறம் என்னன்னு பாத்தீங்கன்னாங்கய்யா, ஏன்னா வந்து எல்லாத்துலயுமே சாமி வந்து ஜீவனுடைய முக்கியத்துவத்தை வலியுறுத்திக்கிட்டே வர்றாரு. 3ஆம் அத்தியாயத்துல சொல்லும் போது எண்ணங்கள் விசாராதிகளா போகும்போது ஜீவன் நசிக்குதுங்கிறாரு. 5ஆம் அத்தியாயத்துல சொல்லும் போது ஆங்கிற எழுத்தை உச்சரிக்கும் போதே ஜீவன் போயிடுதுங்கிறாரு. அப்போ என்ன பண்ணணும்னா, நம்மளுக்கு ப்ரொபோஷனலா அந்த இடத்துல வரும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆர்குமெண்ட் இல்லாம ஒரு விஷயத்த சால்வ் பண்ற ஒரு டெக்னிக்கை நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம நீங்க கேக்குறது எனக்கு புரியுது. நம்ம வந்து வெளியுலக வாழ்க்கையில இருக்கிறோம். ஒரு ப்ரொஃபஷனலாவோ இல்ல பக்கத்துலயே வந்து பாத்தீங்கன்னா, அப்போ நம்ம ஒரு டெக்னிக் வந்து நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணுங்க. அந்த இடத்துல பிரதிவாதம் இல்லாம ஒரு விஷயத்த சால்வ் பண்றதுக்கு என்ன வழியோ அதை தாங்க நம்ம முயற்சி பண்ணும். என்ன காரணம் கேட்டீங்கன்னா, இப்போ ரீசெண்டா நாங்க வந்து ஒரு ஜீவ சமாதிக்கு வந்து ரெகுலரா வந்து ஒரு 5 வருஷமா போயிட்டு இருக்கோம் இங்க திருவையாறுல. ஒரு நாள் அப்புறம் என் கூட 2 பேர் வர்றேன்னாங்க. அவர் யோகா மாஸ்டர் ஒருத்தர் போயிருந்தோம். போகும்போது அவர் என்ன பண்ணாரு, திடீர்னு பூசாரி வந்துட்டு நீங்க பண்றதெல்லாம் நியாயமே இல்லை அப்படின்னு சொன்னாரு. என்ன நம்ம பாட்டுக்கு வந்து தியானம் பண்ணிட்டு இருக்கோம், என்னங்க தப்பு பண்ணோம் என்னங்கன்னு கேட்டேன். எல்லாமே வந்து உங்க கூட வர்றவங்க எல்லாம் யாருமே தட்டுல காசு போடுறது இல்ல, எதுக்கு நீங்க வர்றீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அந்த இடத்துல நாங்க எதுவுமே பேசல. சரி இதுதானே உங்க பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நாங்க பாட்டுக்கு வெளியில வந்து உக்காந்துட்டு தியானம் மட்டும் நாங்க பாட்டுக்கு எந்திரிச்சு வெளியில வந்துட்டோம். அவ்வளவுதான். நம்ம ஒரு சித்த வித்தை பெற்றவரா நம்ம செய்யக்கூடிய விஷயம் இது மட்டும்தான். அந்த இடத்துல போய் நீ வந்து எப்படி கேட்கலாம், நீ அதெல்லாம் பேசவே கூடாது. அவர் கேட்டது பணம் தட்டிக்க காணிக்க வைக்கலன்னாரு. நாங்க ஒண்ணுமே சொல்ல வெளியில வந்துட்டு உக்காந்துட்டு மெடிடேஷன் முடிச்சு நாங்க பாட்டுக்கு வந்துட்டோம். இப்படிதாங்க நம்ம வந்து போயாக வேண்டியவர். என்ன காரணம்னா, நீங்க பேசி அந்த இடத்துல எதுவுமே பேசி ஒருத்தருக்கு ஒருத்தர் மனஸ்தாபம் வரும். திருப்பி நாளைக்கு ஏதாவது எங்களுக்கு வந்து இருக்கிறது அது ஒண்ணுதான் நாங்க ரெகுலரா போற இடம். அதையும் நாங்க வந்து அதை காப்பாத்திக்கலாம், வேற வழி கிடையாது. அதனால அந்த இடத்துல நான் வந்து வந்துட்டோம். திருப்பி அவரே என்ன பண்ணாரு, திருப்பி தியானம் முடிச்சுட்டு போகும்போது நான் கொஞ்சம் வேகமா பேசிட்டேன் மன்னிச்சுக்கங்க அப்படின்னாரு. அவ்வளவுதான், முடிஞ்சது. இதெல்லாம் வந்து நீங்க பாஸ் பண்ணி போயிட்டு இருக்கோம். நம்மளுடைய டார்கெட் வந்து பாத்தீங்கன்னா புருவ மத்தியம். ஏன்னா அப்பா என்ன சொல்றாருன்னா, உள்ளார கடந்து போகக்கூடிய நாம வெளியே இருக்கக்கூடிய விவகாரத்துக்கு எல்லாம் எந்த காலகட்டத்திலையும் இடம் கொடுக்க கூடாது. ஏன்னா இங்க வந்து நீங்க போக்கஸ் பண்ணீங்கன்னா உள்ளார போக முடியாது உங்களால. உள்ளார போகக்கூடிய நாம வெளியில இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் முடிஞ்ச அளவுக்கு கட் பண்ணும். வேலையை தவிர, வேலைங்கிறது தவிர்க்க முடியாத சூழ்நிலை. அங்க பேசுறதுக்கான வாய்ப்பு இருந்தா பேசிதான் ஆகணும். ஒரு டீச்சர் இருக்காங்க, அவங்க ஸ்கூல்ல போய் பேசாம இருக்க முடியாது. ஒரு அட்வொகேட் இருக்காரு, பேசாம இருக்க முடியாது. தேவைக்கு தகுந்த இடத்துல மட்டும்தான் இந்த இறையாற்றலை பயன்படுத்தணுங்க ஐயா. மற்ற நேரம்லாம் சதா சர்வகாலமும் நம்ம புருவ மத்தியத்துல வச்சு அங்க ஊதி ஊதி வந்தாதான். ஏன்னா இப்ப நான் சொல்றேன்னா, நாமளே இப்ப இந்த ஒரு வாரமா தான் அந்த காலையில எந்திரிச்சு கொஞ்சம், அதாவது நம்ம அப்பப்ப அனலைஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். என்ன பிரம்மரந்திரம் திறக்கல, என்ன பண்றோம் எங்கேயோ ஒரு இடத்துல அப்படி யோசிக்கும் போதுதான் பட்டுச்சு அந்த உலக சாந்திக்குள்ள ஜீவிதம் படிக்கும் போது. இப்ப காலையில எந்திரிக்கிறதே இல்ல, அப்ப சொன்னதை கேட்கறதே இல்ல, பலன் மட்டும் எப்படி கிடைக்கும்?
ஓ. அப்போ இப்போ ஒரு வாரமா கரெக்டா எந்திரிச்சு ஒரு 5 மணிக்கு எந்திரிச்சு அப்படியே ம். கொஞ்சம் கொஞ்சமா நம்மள ம். உயர்த்துறதுக்கு முயற்சி பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். இதுதான் நம்ம மனசுல தோணுச்சு. சரி, சகோதர சரி. சகோதரிகளுக்கும் இதை கொண்டு போய் சேர்ப்போம். ஏன்னா அப்பா சொல்லியிருக்காரு, உலக சாந்திக்குள்ள ஜீவியத்துல சொல்லும் போது வித்தை ம். கொடுக்கும் போதே இதை சொல்லி அனுப்புங்கிறார். ஓ. காலையில எந்திரிச்சு நீங்க பிராக்டிஸ் பண்ணணுங்கிறத சொல்லுங்க. ம். அதே மாதிரி நிஷ்டை அனுபவம் காட்டி கொடுங்கங்கிறாரு. ஏன்னா ம். இதனுடைய மகத்துவம் அவங்களுக்கு புரியணும். ம். ஏன்னா எதுவுமே இதுல விஷயம் இல்லை அப்படின்னு யாருமே சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு தெளிவான விஷயத்தை ஞானபிதா நமக்கு கொடுத்துருக்காங்க. இதை பாத்தீங்கன்னா நம்ம குருபரானந்தர் ஐயா ஆசிரமத்துல ம். சாமி எப்படி குருபரானந்தர் ஐயாவுக்கு உபதேசம் காமிச்சு கொடுத்தாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் அங்க இருக்கு. யாராவது ம்ஹ்ம். போனீங்கன்னா அங்க வாய்ப்பு இருந்தா அங்க கேட்டு கூட வாங்கி அதை பார்க்கலாம். நீங்க விதை சரிங்க. பெற்றவர்கள் அவ்வளவு ஓகே. தெளிவா கொடுத்திருக்காரு சாமி. அதுல ம். ரொம்ப மெலிசா போகுங்கிறாரு. உள்ளார போகும்போதுங்க, அதாவது வித்தை ம். பண்ண போகும்போது ஒரு நல்ல ஒரு அக மகிழ்ச்சியோட ஒரு சந்தோஷமா, ரொம்ப அந்த உடம்ப விரைக்கிறதோ இல்ல மத்த மாதிரி இல்லாம, ஒரு ம். தாய் ஒரு குழந்தைய எப்படி பார்ப்பாலோ அந்த அளவுக்கு ஒரு கனிவோட உட்காரணும் நம்ம சிட்டிங்ல போகும்போது. ஓ. அதுக்கப்புறம் பொறுமையா உள்முகமா மெதுவா 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 4ஆம் அத்தியாயத்துல எப்படி சொல்லி இருக்கிறாங்களோ அதுல அதாவது எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, சாமி ம். சில விஷயங்களை ரகசியமா சொல்லியிருக்காரும்பாங்க. நாம என்ன சொல்றோம்னா எல்லாத்தையுமே ஓப்பனா சொல்லியிருக்காருங்கிறேன். ஏன்னா 4ஆம் அத்தியாயத்துல பாத்தீங்கன்னா அந்த கதியை பத்தி சொல்லும்போது டாட் டாட்டா வச்சிருப்பாங்க. உடனே என்ன ம். சொல்லுவாங்க, சாமி கதி ஒரு உணர்வுங்கிறதுனால அப்படி வச்சிருக்காரு. அதை கரெக்டா கவனிச்சு பாத்தீங்கன்னா 12 டாட் வச்சிருப்பாங்க. ஓ. 8 சரி. அங்கலம் உள்ளார போகுது. வெளியில சரிங்க. வர்றது 12 அங்குலமா வெளியில போகுது. நாசிக்கு அதோ முகம் 12 அங்குலம்பாங்க. அந்த 4 ம். அங்குலம் இந்த ஜீவன்ல இருந்து மனசா மாறி விரயம் போயிட்டு இருக்கு. அப்போ ம். ம். இந்த 4 உள்ளார சேர்க்கிறது தான் நம்மளுடைய வேலை. ஓ. அதுதான் அகத்தியர் கூட 4ம் 8ம் ஒன்றாகும் நாட்டி யூதேல் ஊதியதோர் ஊதறிந்தால் அவனே சித்தன்னு சொல்லியிருப்பார். அப்ப அந்த ம்ஹ்ம். சூட்சுமத்தை அங்க சொல்லிட்டாரு. இந்த 4 அங்குலம் வெளியில போறதுனாலதான் நீங்க எல்லாம் இறந்துகிட்டு இருக்கீங்க. இந்த 4 உள்ளார கொண்டு போயிட்டீங்கன்னா இந்த கதி லென்த்தா மேல போக ஆரம்பிச்சிடும். ஓ. அதனாலதான் அந்த 12 டாட் வச்சிருக்காரு. அப்போ ஒவ்வொரு வார்த்தையிலும் ஞானபிதாவினுடைய ஒவ்வொரு வார்த்தையிலும் ஒவ்வொரு எழுத்துலயும் ஒரு சத்தியம் இருக்கும். ஏன்னா அவர் ம். வித்தை கொடுத்துட்டு இந்த நூல்கள் எல்லாம் கொடுத்துட்டு போன காரணம் நம்ம தினசரி படிக்கணும், அந்த பழக்கத்தை ஏற்படுத்திக்கணுங்கிறதுக்காக தான். நம்ம சரி. சத்சங்கம் தொடங்கப்பட்டதனுடைய நோக்கமும் அதுதான். ஏன்னா அந்த வார்த்தையில ஒரு ஜாலம் இருக்குங்கய்யா. மதுரையில அப்பா ஒரு தடவை சொற்பொழிவாற்றும் போது, ம். நாம் ஒரு உப்பு வியாபாரி, ம். எல்லாரும் ம். உப்பை வாங்கினாங்க, கூடைய வாங்கினதுன்னு சொன்னாராம். யாருக்குமே ம். புரியல. உடனே உப்பு அப்படிங்கிறது ஜீவன், ம். கூடை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா சட்டம் சட்டமா பின்னிருப்பாங்க. அப்போ ஓ. வித்தை எல்லாம் எடுத்துட்டாங்க விருப்பமா. ஆனா இந்த ம். சட்ட திட்டங்களையோ இதுல இருக்கக்கூடிய விஷயங்களையோ யாரும் அதிகமா ஃபாலோ பண்ணல. அப்ப அப்ப அந்த உப்போட சேர்த்து கூடைய வாங்கினாதானே உப்பு பாதுகாக்க முடியும். ஆமாங்க. அப்போ அந்த உப்புங்கிற வித்தையை வாங்கினதுக்கு அப்புறம் நாம இந்த சாமி எழுதின நூல்களை தினசரி படிக்கக்கூடிய பழக்கம் ஏற்படுத்திக்கிட்டா மட்டும்தான் ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு நாள் நம்மளுக்கு புரிய வையுங்கய்யா. நம்ம ம். கண்டிப்பா ஒவ்வொரு நாளும் மேல போய்கிட்டே இருப்போம் அந்த வித்தையில. சரிங்க, சரிங்க. ரொம்ப சொன்னதை அப்படியே சந்தோஷம். கேட்கணுங்க. ஏன்னா வித்தையினுடைய கருத்தா அவர் தான். அதுல எந்த ம். டீவியேஷனோ கரெக்ஷனோ பண்ணக்கூடிய அதிகாரம் இங்க யாருக்குமே கிடையாது. அவர் என்ன ம். சொல்லி இருக்காரோ அப்படியே சொல்லி குடிக்கக்கூடிய விஷயம் மட்டும்தான் நம்ம கிட்ட இருக்கு. சரிங்க, சரிங்க. ரொம்ப சந்தோஷங்க. தங்களுடைய பதில் ரொம்ப தெளிவா இருந்தது. அதாவது நம்பர் 1 2 பாயிண்ட். ஒரு பாயிண்ட் அந்த திருவையாறு யோகா மாஸ்டரோட கூட போயிட்டு பூசாரி சொன்னது. அத ரொம்ப அருமையா எங்களுக்கு மௌனத்த கடைபிடிங்க அப்படின்னீங்க. 2வது அந்த நம்ம குருபரானந்த ஆசிரமம் போனீங்கன்னாக்கா, அத வாங்கி படிங்க அப்படிங்கிற அந்த இத சொன்னீங்க. 2 ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க. ஆத்ம நமஸ்காரங்க. ஆத்ம நமஸ்காரம். மகிழ்ச்சி. சகோதர சகோதரிகள் வேற யாருக்காவது சந்தேகங்கள் இருந்தா கேட்கலாம். பிரம்மஸ்ரீ டாக்டர் கார்த்திகேயன் அவர்களுக்கு ரொம்ப நன்றி செய்யும். ஆத்ம நமஸ்காரம் சொல்லுங்கய்யா. நீங்க அழகா நல்லா கோர்வையா ஒழுக்கத்திலேருந்து ஆரம்பிச்சு பாயிண்ட் பை பாயிண்ட் நிறைய சித்த வேதம் நூல் ஃபுல்லா ரெஃபரன்ஸ் காட்டிட்டீங்க. ரொம்ப ரொம்ப அருமையா இருந்தது. ஏன்னா ஒரு ஒரு பாயிண்ட் இல்லை, ஒரு பாயிண்ட் விடாம ஆரம்பத்திலேருந்து முடிவு விட்டும் நல்லா அழகா சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி. இதுல நீங்க முத்திரையை பத்தி சொன்னீங்க. சாம்பவி முத்திரை, அப்புறம் வாசரங்கள் சொன்னீங்க. அப்புறம் இந்த முத்திரை நம்ம கை வைக்கிறோம்ல, சில பேர் சின் முத்திரையில வைக்கிறோம், சில பேர்
கையை மடக்கி வைக்கணும். அது மாதிரி நிறைய வித்தியாசமா சொல்றாங்க ஒவ்வொரு இடத்துலயும். அது நாங்களுடைய கருத்து என்ன ஐயா? ஆக்சுவலாங்கய்யா சின்முத்திரை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அந்த கட்டை விரல் நுனியும் ஆட்காட்டி விரல் நுனியும் வந்து தொற்று இருக்கணும். ஆக்சுவலி as per யோகா இதுபடி அதுதான் சின்முத்திரை. ஆனா சாமியோடைய அந்த படங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த ஆட்காட்டி விரலை மடக்கி அதுல கொஞ்சம் மேல வச்ச மாதிரி இருக்கும். அந்த படத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆமா. ஆனா இரண்டுமே பலன் கொடுக்குங்கய்யா. நம்ம பொறுத்தளவு நம்மளுடைய அனுபவத்துல பொறுத்தளவு நம்ம யோகா படிச்சதுல இருந்து பார்த்ததுல இருந்து வித்தை பயிற்சி பண்ணதுல இருந்து நீங்க இப்படி பிடிச்சாலும் சரி, அதாவது நுனியும் நுனியும் தொட்டிருந்தாலும் சரி, இல்ல அந்த படத்துல இருக்கிற மாதிரி விரல் மடக்கி அது மேல வச்சிருந்தாலும் சரி, நம்மளுடைய மெயின் டார்கெட் இங்க புருவ மத்தியத்துல இருக்கணுங்கய்யா. விரல் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் பரவாயில்ல, நம்மளுடைய டார்கெட் வந்து மெயினா கவனம் வந்து புருவ மத்தியத்துல கண்டிப்பா இருக்கணும். அதை ஃபோக்கஸ் பண்ணிட்டீங்கன்னா சக்சஸ் பண்ணிடலாம். என்ன காரணம்னா அந்த கதியை பத்தி சாமி சொல்லும்போது என்ன சொல்றாரு அப்படின்னா, ஜீவசக்தியான வாயுவுக்கு நேர்மையாய். ஜீவசக்தியான வாயுங்கிறது மனசு. அப்ப மனசுக்கு நேர்மையாய் இலகுவாய் அந்த பயிற்சி பண்றது மனசுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரணும் அப்படிங்கிறாரு. நேர்மையாய் யாதொரு சேஷ்டையும், சேஷ்டைனா அசைவு, அது உடலும் சரி மனதும் சரி, அந்த அசைவு வந்து இருக்கக்கூடாது. சேஷ்டையும் இல்லாமல் சப்தமும் இல்லாமல். சப்தம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மனசை குறிக்கக்கூடிய ஒரு சொல். அது 6ஆம் அத்தியாயத்துல சொல்லியிருப்பாரு. சப்தம் தண்ணில் அடங்கும் போது மனிதராகிறோம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்போ அந்த மனசை பிடிச்சி அந்த மனசை உள்ளார கொண்டு போகணும். அதுதான் மேட்ருங்க. மனசை தான் பிடிக்கணும். மனசை பிடிச்சிதான் மனசை உள்ளார கொண்டு போகணும். என்னென்ன பார்த்தீங்கன்னா யாதொரு சப்தமும் சேட்டையும் இல்லாமல், சுவாசம் உண்டோ இல்லையோ என்று அறிவதற்கும் கூட முடியாமல். அப்ப அந்த வெளி சுவாசம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு குறைய ஆரம்பிச்சிடும். அப்ப அடியே தொண்டையின் குழியிலிருந்தோ மார்புகளின் குழியிலிருந்தோ ஒரு துடிப்பு காணலாம். அந்த சுழுமுனை சுவாசத்துக்குள்ள உள்ளார போங்க. இதைதான் அகத்தியர் பெருமான் சொல்லியிருப்பாரு. உதயத்தில் பாரப்பா உதயத்தில் எழுதிருந்து பதறாமல் சுழுமுனையில் கவனம் வைத்து அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்போ நம்மளுடைய போக்கஸ் வந்து மெயினா இங்கதாங்க இருக்கணும். இந்த கண்கள் இருக்கு இல்லைங்களா, அதாவது கண்களும் மனதும் அசையாமல் நிறுத்தும் போது பிரகாசிக்கிறது அப்படின்னு சொல்லி அப்பா சொல்றாரு. அப்போ உங்க போக்கஸ் இங்கதான் இருக்கணும். முதிரையை பொறுத்தளவுங்க நீங்க ரெண்டு நுண்ணையும் டச் பண்ணி இருக்கிற மாதிரி வச்சாலும் ஓகே தான். அப்பா படத்துல எப்படி காமிச்சிருக்காங்க இல்லைங்களா, அந்த மாதிரி வச்சுட்டாலும் ஓகே தான். கவனம் வந்து உங்களுக்கு புருவ மத்தியத்துல இருக்கணும். அதுதாங்க முக்கியம். கரெக்ட். அப்புறம் இன்னொரு கொஸ்டின் 4வது அத்தியாயத்துல வந்து சொல்லுங்க. அபானனையும் வெளியில விடக்கூடாதுன்ற 7 துவாரங்கள். அப்புறம் நடவடிக்கை கிரமங்கள்ல வந்து என்ன சொல்றாருன்னா 7 துவாரங்கள் வழியா வெளியில போக கூடாதுன்றார். ஆமாங்கய்யா. அது வந்து அபானனையும் வெளியில விட்டாதான், இந்த அபானன் வெளியில வந்தாதான் இந்த உலகம் தெரியும். ஆமாங்கய்யா. ஆனா வந்து அது எப்படி பிராக்டிக்கலா அதை வந்து சாத்தியமாகும்? அருமையான கேள்விங்க. அப்ப நீங்க கேட்டது வந்து ரொம்ப பர்ஃபெக்டான கேள்வி. ஏன்னா 4ஆம் அத்தியாயத்துல வந்து இந்த பிராணன் அபானனை பத்தி சொல்லும் போது பிராணன் அபானனாக விடாமல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது இந்த இதை பத்தி பேசும்போது பாத்தீங்கன்னா மதங்களை பத்தி பேசும்போதுதான் அந்த அபானன்கிறது மனம்ங்கிற விஷயம் அங்க சொல்லியிருப்பாங்க. அப்போ எப்படி இது வந்து உடனே சாத்தியமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா சாத்தியமா இருக்காது. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா நம்ம வித்தை வாங்குற வரைக்கும் இந்த பிறந்ததுல இருந்து இந்த வெளி உலக தொடர்புலயே இருந்து அந்த காலங்களும் வெளியில போயே பழக்கப்பட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வித்தைக்குள்ள வர்றோம். அப்போ இந்த வித்தைய வந்து எந்த அளவுக்கு சிரதையா பண்றோமோ அப்பதாங்க இது பாசிபிள். ஏன்னா சாமி வந்து 2 கதியை பத்தி சொல்லியிருப்பாரு. ஒன்னு சமீரணன், இன்னொன்னு ஊர்த்துவ கதி. சமீரணன் அப்படிங்கிறது மனசை பத்தி பேசும்போது சமீரணனை பத்தி பேசியிருப்பார். ஏன்னா மனசு வந்து இப்ப வெளியில தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஏன்னா மனசை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பொதுவா எல்லாரும் குரங்குன்னு சொல்லுவாங்க. சாமி வந்து குருன்னு சொன்னாரு. இப்ப எல்லாம் அந்த இடத்துல ஒரு கேள்வி வரும், என்ன மத்தவங்க எல்லாம் வந்து குரங்குன்னு சொல்றாங்க, இவர் ஏன் குருன்னு சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மனசுக்கு 2 நிலைமை இருக்குங்க. அது சலனப்பட்டு வெளியில போகும்போது எண்ணமா மாறிடுச்சுன்னா ஒவ்வொரு எண்ணமா ஒவ்வொரு மரத்துக்கு தாவர குரங்கு போல ஸ்கிப்பாய் போயிட்டே இருக்கும். அது அந்த சமீரனங்கிற கதிக்கு கொஞ்சம் மாறிடுச்சு அப்படின்னா உள்முகமா அது பயணிக்க தொடங்கிடும். அப்பதான் அது குருவா மாறுது. அப்ப மற்றவங்க வந்து வெளியில இருக்கக்கூடிய மனசை பத்தி பேசுனாங்க, சாமி உள்ள இருக்க மனசை பத்தி சொல்றாரு. அப்ப நீங்க அந்த சாமி சொன்ன அந்த ஃபார்முலால 4ஆம் அத்தியாயத்துல சொன்ன அந்த பிராக்டிக்கல் அந்த ஃபார்முலா படி நீங்க பண்ணீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா அது அடங்கி உள்ளார போயிடுங்க. அந்த நிலையை நம்மளால கண்டிப்பா எட்ட முடியும். எட்டி இருக்கிறாங்க. அது சதா பிராணாயாமம் சொல்றாரு.
அதாவது சதா பிராணாயாமம்ங்கிறதுங்கய்யா நீங்க ஸ்டார்ட் அது விடவே கூடாதுங்கிறது, அதுதான் மெயின் கண்டிஷன். ஆமா, அதாவது வித்தை அபானனை வாங்கின வெளியில நாள்ல விட்டா அது சதா பிராணாயாமம் இல்லைன்னு தான் சொல்றாரு. ஆமா ஆமா அவர் வந்து கண்டிஷன் வந்து தெளிவா எழுதிட்டாருங்கய்யா. பலன் ம், அனுபவிக்க வேண்டிய நாம தான் அதை முயற்சி பண்ணணும், சதா நடத்தணுங்கிறாரு. அதாவது வந்து அந்த இதை பயிற்சியை பத்தி சொல்லும்போது ம், சதா அப்படிங்கிறார். ஜீவனுடைய மார்க்கம் உள்ளில் இருக்கிறது, ம், ஜீவனுடைய மார்க்கத்தை நன்றாக்கி அதன் உள்வழியே சதா நடத்தணும் அப்படிங்கிறார். அப்போ ஸ்டார்டிங்ல வந்து உங்க மனசு தான் ஃபர்ஸ்ட் பிராக்டிஸ்ல இருக்கும். அது கொஞ்சம் கொஞ்சமா ம், உள்ளார போய் ஜீவன் அப்படிங்கிற ம், நிலைமை வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த ம். ஜீவனால் பிரம்மரந்தத்தை தட்டி திறந்துன்னு எழுதியிருக்காரு. அப்போ அந்த ஜீவன் சதா நடக்கும்போது மட்டும்தான் நம்ம அந்த கதி மாற்றம், உள்கதி, ஊர்த்துவ கதி, மேல்கதி அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமைக்கு நம்ம போக முடியுங்க. ஆனா கண்டிப்பா போக முடியும், முயற்சி தான். ஆமா, ஆமா. அதான் நீட்டுகன்றது வந்து நம்ம இந்த மூக்கோட நுனி இல்லாம உள்ள இருக்கிறது தான் நீட்டு. ஆமா ஆமாங்க. அதாவதுங்க, அதாவது இந்த புருவ மத்தியத்தை விட்டு வெளியே வந்துட்டால் நாசம், அது உலகம். அதாவது நம்மளுடைய பிராணன் வந்து நசிக்கும் வழிக்கு பேரு நாசி, வசிக்கும் காற்று தான் வாசி. அப்ப நாசி வழியா போகக்கூடிய அந்த காற்றை அபானனை வாசி வழிய வாசியா மாத்தி நீங்க உள்ளுக்குள்ள நடத்தணும். ம், ம். அப்பொழுதுதான் நம்மளுக்கு அந்த மேல்கதி, பூர்த்துவகதி உள்ளுக்குள்ள நடக்கிறது தான் அந்த நீட்டிகன்னு சொல்றது. அப்ப அந்த 4 அங்குலம் உள்ளார அடங்கும் போது என்ன ஆகும், இயல்பாவே உங்களுக்கு அந்த லென்த் அதிகமா போகும் மேல. ஆமா. அதுக்காக தான் அதான் அந்த 4 அங்குலத்தை உள்ளார கொண்டு போங்கன்னு அதான் சொல்றது. நடவடிக்கை கிரமங்கள்ல என்ன சொல்றாருன்னா, அந்த உள்நாக்கிலேந்து இழுத்து அப்படின்றாரு. அப்புறம் 7 அதாவதுங்க, துவாரங்கள் வழியா வெளியில வரக்கூடாதுன்றாரு. அதாவது அதுல என்ன பண்ணிருப்பாங்கன்னா மொத்தம் வந்து 9 உள்ள துவாரங்களை பத்தி உள்நாக்கு சொல்லியிருப்பாரு. வழியா வெளியில உள்ள இழுக்கணும். அத வந்து அதாங்க. கம்பல்சரி. அப்ப எங்கேருந்து இழுக்கிறோன்ற ஒரு ஒவ்வொருத்தரும் ஒண்ணு சொல்றாங்கல்ல. அதுங்க இப்போ நம்ம இப்போ இதுல எல்லாருமே இருக்காங்க. அது வித்தை உங்களுக்கு எங்கங்க உபதேசம் வாங்குனீங்க நீங்க? சென்னையில, சென்னை. சென்னையில. உபதேசம் கொடுத்தவங்கள்ட்ட நீங்க கேட்கலாம். என்னன்னாங்கய்யா, இது உபதேசம் நேரடியா நீங்க கேட்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கறனால, பப்ளிக்கா நம்ம இத வந்து இது பண்ண முடியாது. நீங்க ம். தனிப்பட்ட முறையில கோயம்புத்தூருக்குள்ள சென்னையில நம்ம இவங்க இருக்காங்கல்ல, ஐயா பாலசுப்ரமணியம் ஐயா இருக்காங்க. ஆமாங்க. ஆ, பாலசுப்ரமணியம் அந்த நான் மீட் மாதிரி நம்ம பண்றேன். ஆட்கள பார்த்து நேரா நீங்க தெரிஞ்சுக்கலாங்க. ஏன்னா இத வந்து இல்ல அவரு வந்து பப்ளிக்கா. பாலசுப்ரமணியம் 2 வாட்டி அவரோட கிளாஸ் அட்டெண்ட் பண்ணேன். சரி ஒரு சரி சரி தொண்டைக்குழி வழியாக சொன்னாரு. தெளிவுபடுத்தினாரு. சரி சரி ஆனாலும் சரி. இன்னொருத்தர் கிட்ட போகும்போது இது மாறுபடுது. எப்படின்னா, இந்த கை சின்முத்திரை வைக்கிறது கூட அங்க போகும்போது இப்படிதான் வைக்கணும்ன்றாங்க. ம் 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 ம். அப்போ வந்து நம்மளுக்கு வந்து மனசு வந்து இப்படி வைக்கிறதா, இப்படி வைக்கிறதா, அதான் 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 அதான். அதாவதுங்க அது நீங்க வந்து வந்து வெளியில இருக்கக்கூடிய எந்த விஷயத்தையும் ஃபோக்கஸ் பண்ண தேவையில்ல. சாமி சொன்னபடி நீங்க புருவ மத்தியத்தை கவனம் வச்சுட்டீங்கனாலே, நீங்க ம், அதுல அந்த 4ஆம் அத்தியாயத்துல சொன்னபடி இங்க புருவ மத்தியத்துல கவனம் வச்சு ஊத ஆரம்பிச்சீங்கனாலே, அது அந்த ம். டைமுக்கு உங்களுடைய அந்த மெச்சூரிட்டிக்கு அது இயல்பாவே வர ஆரம்பிச்சிரும். அதனால அத பத்தி நீங்க கேர் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. உங்களுக்கு எப்படி சொல்லிக் குடுத்தாங்களோ அந்த விதையில நீங்க பண்ணிக்கிட்டே இருங்க. ஆமா, பண்ணும்போது கரெக்ட் உங்களுக்கு தான். அந்த மாற்றம் கிடைக்கும். நான் வந்து ஒரு ஜூன் 25ல இருந்தா இது பண்றேன். ரொம்ப சந்தோஷங்க. ஆனா வந்து இவரு ரமேஷ் ஐயா, பிரம்மஸ்ரீ ரமேஷ் ஐயாவும் பிரம்மஸ்ரீ பாலசுப்ரமணியா இருக்கிற இது வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. சரி சரி சரி. ரொம்ப எப்படின்னா, சந்தோஷங்க. அவரு நேத்திக்கு ஒரு கிளாஸ் எடுத்தார் பாலசுப்ரமணிய ஐயா, அந்த ஆ 6th சாப்டர்ல. சரிங்க. அப்போ இன்னொரு வலியுறுத்தும் போது இந்த விந்து விந்து சக்தி வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கணும். ம். அது கரெக்ட்டுங்களா? வித்து சக்தி அதாவதுங்கய்யா, எல்லாம். ம், விந்துங்கிறது வந்து சாமி வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, பொதுவா வெளியில இருக்கிறவங்க ம். வந்து பிறப்பு உறுப்பு வழியா போறது மட்டும்தான் விந்துன்னு சொல்லுவாங்க. ஆனா சாமி என்ன சொல்றாரு, இந்த சுக்கிலம் தான் பஞ்சேந்திரியங்கள் வழியா வெளியில போயிட்டு இருக்குங்கிறாரு. ஆமா, நீங்க ஆமா, கண்ணுல பாக்குறீங்க, பார்க்கும்போதும் ஆமா, அந்த சுக்கிலம் தான் போகுது. காதுல கேக்குறீங்க, ஆமா, ஆமா, அப்பயும் அந்த ஆமா. சுக்கிலம் தான். பேசும்போதும் கரெக்ட். சுக்கிலம் தான். அப்ப இந்த பஞ்சேந்திரியங்கள் வழியா போகக்கூடியதை நீங்க உள்ளுக்கு கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கனாலே, ம், அடுத்த விஷயம் தானா வந்துரும் உங்களுக்கு. ஓகேங்களா? அதனால நீங்க அந்த கீழ இருக்கக்கூடிய விஷயத்த ஃபோக்கஸ் பண்ண வேணாம். மேல இருக்கக்கூடிய விஷயத்த ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா, அந்த மனம் வந்து திடப்படும். இப்ப ரீசென்ட்டா என்ன சொல்றாங்கன்னா, அதிகமா அந்த ஷார்ட்ஸ் யூஸ் பண்றவங்களுக்குலாம் அந்த மெமரி பவர், அந்த மைண்ட் கான்சன்ட்ரேஷன் குறையுதுங்கிறாங்க. என்ன காரணம்னா, அந்த 30 செகண்ட்ஸ்க்கு ஒரு டைம் இவங்க மைண்ட மாத்தி மாத்தி போறதுனால, அங்க ஜீவ விரயம் ரொம்ப அதிகமா நடக்குது. அப்போ நீங்க சுக்கிலம்ங்கிறது வந்து சாமியினுடைய வார்த்தைப்படி இங்க இருந்தே ஆரம்பிச்சிருது. மனசா மாறும்போதே அந்த சுக்கிலம் வந்து வெளியில போக ஆரம்பிச்சிருது. அப்ப மனச ஆமா. உள்ளுக்குள்ள நம்ம பலப்படுத்த ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாலே, அது ஆட்டோமேட்டிக்கா ம். உங்களுக்கு அந்த ரசவாதம்ங்கிற நிலைமைக்கு வந்துருங்க. இல்ல நீங்க சொல்றது டாக்டர், நீங்க வந்து எக்ஸலன்ட்டா இது பண்ணீங்க. நீங்க வந்து வள்ளலார் இதுவும் அதேதான். ஜீவ ஜீவ நித்திய ஒழுக்கம், கர்ண ஒழுக்கம்னு சொல்வாரு.
அதான் அதாங்க அது அதாங்க. வந்து நீங்க அது வலியுறுத்துறது அப்பவே உணவு முறை வந்து உப்பு காலம் புளி இதெல்லாம் வந்து அளவு முறை இருக்கணும். அது வந்து எனக்கு வந்து சித்த வித்தை எடுக்கிறதுக்கு முன்னாடியும் இப்ப சித்த வித்தை எடுத்த பிறகு ஸ்ட்ராங்கா நான் பிலீவ் பண்றேன். சூப்பருங்க. அது வந்து நீங்க உப்பு சொல்றது நீங்க வந்து சாப்பிடும்போது தெரியும். நீங்க வந்து காத்தால வந்து நம்ம எந்திருந்து பண்றதுக்கும் ம். என்ன அலைகள் வந்து நம்மள டிஸ்டர்ப் இன்னொரு காரணம் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல எல்லாருக்கும் யூஸ்ஃபுல் நான் சொல்றேன். சொல்லுங்க, எப்படின்னா சொல்லுங்க. காத்தால நம்ம எந்திருக்கும் போது அந்த எண்ண அலைகள் நம்மளுக்கு குறுக்கிடாது. ஆமா, 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 ஆமா. அதுக்கு வந்து பிராட்காஸ்டிங் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பழைய கட்டத்துல நம்ம ரேடியோ டிரான்சிஸ்டர் வச்சிருப்போம். ம், ம், ம். ஷார்ட் வே லாங் வேன்னு சொல்லுவாங்க. ம், இந்த ம், ம். டியூன்மெண்ட்ன்னுவாங்க. ம், நம்ம ம், டியூனிங் வந்து கரெக்டா இருக்கு. ம், ம், ம். அந்த டியூனிங் வந்து கரெக்டா கிடைக்குது. ம். அது நீங்க அதுதாங்க அது சொல்றது அந்த கரெக்ட் தான். உள்ளுக்குள்ள அந்த நடந்துகிட்டு இருக்க சமயம், அது உள்ளுக்குள்ள போயிட்டு அந்த கதாகதம் இருக்குல்ல, அந்த போக்குவரத்து, அது நம்ம ஆமா தூங்கும்போது அந்த அதுக்கு ஓரியன்டடா தான் அது ஓடிட்டு வந்துகிட்டு இருக்கும். அப்ப நீங்க ஆமா. பிடிக்கும்போது டக்குனு பிடிச்சிடலாம் அத. இல்ல யாருமே எந்திருக்காத டயத்துல நம்ம பண்ணும்போது எண்ண ஆமா. அலைகள் வேற யாருக்கு பாதிக்காது. அதுதாங்க சொல்றாரு சாமி வந்து மனம் வந்து கூடுதலாக வெளியே சலிப்பதற்கு முன் மனசு வெளில ம். போறதுக்கு முன்னாடி அதை புடிச்சு போட்டுருங்கிறாரு உள்ளார, ஈஸியா போயிடும் உள்ளார. ஆமா வெளியில ஆமா. விட்டு நீங்க பிடிக்கும்போது திருப்பியும் கொஞ்சம் அந்த தாட்ஸ் எல்லாம் தாண்டி தான் போகணும் நீங்க. அது கரெக்டான பாயிண்ட் நீங்க பிடிச்சீங்க. நல்ல ம். எக்ஸலண்டா நல்ல ப்ரிப்பரேஷன். அதே சமயத்துல நீங்க வந்து ஒரு தொய்வு இல்லாம ரெஃபரன்ஸ் நிறைய காட்டி எல்லாத்துலயுமே நல்ல டாக்டர் நீங்க வந்து எக்ஸலண்டா இது பண்ணீங்க. இன்னொன்னு வந்து நீங்க சொன்ன பாயிண்ட் வந்து நான் ஒத்துக்கிறேன். இந்த விந்து சக்தின்றது வேதாத்திரி மகரிஷி என்ன சொல்லுவாருன்னா வான்காந்தம் ஜீவகாந்தம் காந்த சக்தி. காந்த ம். சக்தி உடம்புல இருந்தாதான் நம்ம வந்து இன்னொருத்தருக்கு தீட்சையை நாங்க கொடுக்க முடியும். அதுக்கு கண்ணாடி ம். பயிற்சி தீப ம். பயிற்சி வள்ளலார் பண்ணியிருக்காரு, இயேசுநாதர் பண்ணியிருக்காரு. அப்ப இந்த ம். கண்ணுக்கு பயிற்சி கொடுக்கணும். ம். கண்ணுக்கு வந்து தீப பயிற்சி, கண்ணு மேல நிக்கிறதுக்கு பயிற்சி இருக்கணும். ம். அப்ப பயிற்சி முயற்சி நம்ம கிட்ட இருக்கும்போது இந்த பதிவுகள் வந்து மாறுது. ஆமாங்க, ஆமாங்க, ஆமாங்கய்யா. உடம்புல வந்து நம்மளோட இப்ப சத்சங்க நான் அட்டன் பண்ண ம். பாலசுப்ரமணியாவுக்கும் மிஸ்டர் பிரம்மஸ்ரீ ரமேஷ் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்றேன். ஏன்னா அந்த பதிவுகளே மாறுது. ஆமா, நம்மளோட ஆமா. ஓல்டு பதிவு போய் புது பதிவு நம்ம அதுக்கு ம். வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பழைய காலத்துல கேசட்ல புது பாட்டு இன்னொன்னு ரெக்கார்ட் பண்ணீங்கன்னா பழைய பாட்டு அழிஞ்சிரும். ம். ம். அதே மாதிரி சித்த வித்தையும் நீங்க சொல்ற மாதிரி பத்தியமான அந்த புக்கும் வந்து அது ம். தவிர சத்சங்கம்ன்றது எப்படின்னா நம்ம வேற பாதையில ட்ராக்ல போகாம ஒரே ம். நேர் வழியில போறதுக்கு இந்த சித்த விதை இது வந்து வேற எங்கேயும் இது மாதிரி சொல்லி தரது இல்ல. அதான், 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 அவர் அதான். வந்து யங்ஸ்டர்ஸா இருக்காங்க. ரமேஷ் ஐயாக்கு வந்து என்ன வயசுன்னு எனக்கு தெரியாது. ம். அவருக்கும் நான் பாலசுப்ரமணியருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்றேன். சரி, சரி, ஏன்னா சரி. அவங்களோட இது வந்து ஒரு 3 வருஷமா கண்டினியூஸா நடத்துறாங்கன்னா அது பெரிய விஷயம். ம். ம். அதனால அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி கடன். அந்த பாதையை வந்து நிறைய நேத்திக்கு 6வது அத்தியாயத்துல நிறைய விஷயங்கள் வந்தது. அது மாதிரி ஒவ்வொரு நாளும் வந்து நம்மள புதுப்பிக்குது. ம். 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 அதனால இது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல். உங்களோட டாக்டர் ரொம்ப ரொம்ப நீங்க எங்க இருக்கீங்க எனக்கு தெரியாது. ஆனா உங்களோட ஞானம் வந்து எக்ஸலண்ட் எக்ஸலண்ட். வாழ்க வளமுடன். நன்றி. ஆத்ம சரிங்க, நமஸ்காரம். சரிங்க. சகோதர சகோதரிகள் வேற யாருக்காவது சந்தேகங்கள் இருந்தா கேட்க. ஆத்ம நமஸ்காரம். கார்த்தி. ஐயா ஆத்ம நமஸ்காரம் சொல்லுங்க. ஆத்ம நமஸ்காரம் நமஸ்காரம். பொதுவா சின்முத்திரையை பத்தி நாங்க ஆசிரம ஜிபி இந்தியா கேட்டோம் வந்தது. சரிங்க சரிங்க சொல்லிடுங்க. அது கேட்டதுக்கு என்னன்னா அந்த புக்ல இருக்கிறது அது பிரிண்ட் தப்புன்னு சொல்றாரு அவரு. சரி சரிங்க சரிங்க சரிங்க. பிரிண்ட் தப்பு அது முதல்ல தெரியாது வெளியிட்டாங்க. அது கண்டினியூவா தொடர்ந்து வந்துச்சு. அது சரிங்க சரிங்க. உண்மையாக அது எப்படி பிடிக்கணும்னா அந்த கை தான் ஆள்காட்டி விரலும் கட்டை விரல் நுனியும் ஒன்னு ஒட்டிட்டு இருக்கிற மாதிரி தான். அதுதான் சரியான முறை அப்படின்னு சொல்லிட்டு சரிங்க அவரு சரி. கையிலே பிடிச்சி காமிச்சாரு. ரொம்ப சந்தோஷங்கய்யா, ரொம்ப சந்தோஷம். தப்பாயிடுச்சுட்டாங்க, வேற ஒண்ணும் இல்லை. அதான் அதான் அதாங்கய்யா அதாங்க. வச்சு நாங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கணும், அங்கே கன்ஃபார்ம் பண்ணிடலாம். அதான் சூப்பருங்க சூப்பருங்க கண்டிப்பா. அதுதான் கரெக்டான முத்திரைன்னு சொல்றேன். சரிங்க சரிங்க ரொம்ப நன்றிங்க. அது இந்த இடத்துல சொல்ல வேண்டிய தேவைப்பட்டது, அதெல்லாம் சொல்றேன். வேற ஒண்ணும் இல்ல. கண்டிப்பாங்கய்யா கண்டிப்பாங்கய்யா. அதுதான் நான் உங்கள்கிட்ட சொன்னேன் ஐயாட்ட கேளுங்க. ஏன்னா நீங்க தானே பேருந்தீங்க, நீங்களும் சொந்தம். அதுதான் அதுக்காக தான் உங்களை எதிர்பார்த்தேன் கண்டிப்பா. இல்ல, நேரடியா நாங்க அந்த டவுட் நாங்க கிளியர் பண்ண கேட்டோம்னா அது அவருக்கு அதை சரி சொன்னாரு. அவரே கையிலேயே பிடிச்சி காமிச்சாரு.
அது சரிங்க. புக்ல அது முதல்ல வந்துச்ச பிரிண்ட்ல அதே கண்டினியூவே வேற இது மாத்தாத அப்படியே கண்டினியூ வந்துட்டே இருக்கு. அது பிரிண்ட் அதான் தப்பு. அதாங்க. இப்ப நாமளுமே வந்து இந்த முத்திரை கத்துக்கும் போது அப்படிதான் சொன்னாங்க. நுனி அந்த ஃபிங்கர் டு ஃபிங்கர் அந்த நுனி தான் டச் பண்ணணும் தான் சொல்லி அதுதான் சின்முத்திரை சரியான முறைன்னு சொன்னாங்க, வேற ஒண்ணும் இல்லை. ரொம்ப சந்தோஷங்க. இப்ப எல்லாருக்குமே டவுட் கிளியர் ஆயிருக்கும். ம். ம். ஐயா ஆத்ம நமஸ்காரங்க ஐயா. ஐயா சொல்லுங்க. ஆத்மா. ஐயா சமீரனுக்கும் ஊத்துவகதிக்கு என்னங்க வித்தியாசம்? அருமையான கேள்விங்கய்யா. சமீரணன் அப்படிங்கிறது சமம் கூட்டல் ஈரணம் சமீரணன். அதாவது சரி. நீங்க நம்ம தூங்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மனசு உள்ளுக்குள்ள போயிடும். ஆனா அத கதி வந்து உள்ளுக்குள்ள நடந்துட்டு இருக்கும். அது எப்படின்னா அந்த பிரம்மரந்திரத்தோட ஒரு தொட்டு கொண்டிருக்கக்கூடிய நிலைமை. மனசை பத்தி பேசும்போது சமீரன் சாமி சொல்லிட்டு இருப்பார். ஏன்னா மனசுக்கான கதி வந்து சமீரணன். அதாவது பிரம்மரந்திரத்தை வந்து தொடும், அவ்வளவுதானே தவிர அதை திறக்க முடியாது. ஊர்த்துவ கதிங்கிறது ஜீவனுக்கானது. ஜீவன் தான் போய் ஊர்த்துவ கதியை தட்டும். அப்ப சமீரணன்கிறது ஊர்த்துவ கதிக்கான ஒரு முந்தைய நிலை இல்ல முயற்சின்னு சொல்லலாம். ஊத்துவகதிங்கிறது ஊடுருவுறது. ஆமாங்க. ஊர்த்துவ கதிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இப்ப இது வந்து மனதிற்கான நிலைமை. மனம் வந்து உள்ளில் அடங்கி மேலும் கீழும் இது பண்றது. அந்த ஊர்த்துவ கதிங்கும் போது இது வந்து பிரம்மரந்தத்தை தொட்டுட்டு வரும், அவ்வளவுதான். ஆனா அந்த ஊர்த்துவ கதிங்கிறது பிரம்மரந்தத்தை தாண்டி ஜீவன் வந்து ஊடுருவி போறது. ஆமா, ஊடுருவி உள்ளார போயிடும். அது அந்த கேட்டை தாண்டி போயிடும். சமீரணன் வந்து கேட்டை டச் பண்ணும், அவ்வளவுதான். ஆனா ஊர்த்துவ கதி தான் கேட்டை தாண்டி போகும். சரிங்க, ரொம்ப நன்றிங்க. நன்றிங்க ஐயா. ஆத்ம நமஸ்காரம். சொல்லுங்க சார், இப்போ இந்த அசாத்தியமான வைத்தியர் யாருங்க? அசாதாரணமான வைத்தியர். சூப்பர். இப்போ நீங்க கேட்ட கேள்வி ஒரு அருமையான கேள்வி. அது வந்து அந்த ராகாதி ரோகான் பாட்டுல அந்த இடத்துல சாமி சொல்லியிருப்பாரு. இந்த மனம் வெளியில் இருக்கிற வரைக்கும் அவர் வந்து அந்த சலனத்துல தான் இருப்பார். அதே மனம் உள்ளுக்குள்ள போகும்போதுதான் அவர் அசாதாரண வைத்தியரா மாறுறாரு. அதுக்காக தான் சாமி அந்த இடத்துல அந்த விருப்பு வெறுப்புகளை அத வேற யார் ஒருவர் அறுக்கிறாரோ அவர் தான் அசாதாரண வைத்தியருங்கிறார். அப்ப இந்த மனசுதான் வெளியில வரும்போது அந்த விருப்பு வெறுப்புகளை பிடிச்சிட்டு வெளியில வர்றாரு அகங்காரமா. அதே மனசு இந்த விருப்பு வெறுப்பை விடும்போதுதான் உள்ளார போய் அசாதாரண வைத்தியரா மாறுறாரு. அவர் தான் தட்சிணாமூர்த்தி, அவர் தான் தென்முக கடவுள். உள்ளார போகும்போதுதான் அவர் அசாதாரண வைத்தியர். அப்ப அவருக்கு தான் நம்ம வணக்கம் சொல்லி ஆரம்பிக்கிறோம். மனம்தான் இல்லைங்களா? மனம்தான். மனத்துக்கு வணக்கம் சொல்லிதான் சாமி ஆரம்பிக்கிறாரு. ஜீவன் வராதுங்களா? ஜீவன் இல்லைங்க. ராகாதி ரோகான்ல நல்லா பாத்தீங்கன்னா தெரியும். தேகத்தினுடைய சகல பாகங்களிலும் வியாபித்து, தேகம் அப்படின்னாலே அது மனசுதாங்கய்யா. பின்னாடி 4ஆம் அத்தியாயத்துல சொல்லியிருப்பாரு. அப்ப அதுல வியாபித்து எப்பொழுதும் விட்டு பிரியாமல் ஸ்நேகம் மோகம் முதலே கெட்ட வழக்கங்களை உண்டாக்கி கொண்டிருக்கிற ராகத்வேஷாதி பெரும் வியாதிகளை யார் ஒருவரால் வேற அந்த அப்ப இவர் மனதுதான் ஃபர்ஸ்ட் உள்ளார போகணுங்க. இவர் மனசு வச்சா மட்டும்தான் நம்ம உள்ளாரே போக முடியும். என்னென்ன காரணம்னா, ஏன் மனசுக்கு அவ்வளவு பெரிய ஸ்தானத்தை கொடுக்குறாங்க அப்படின்னா, இந்த மனம் முடிவு பண்ணி இந்த மார்க்கம் சரியானதுன்னு உங்களுக்கு காமிச்சு கொடுத்த காரணத்தால நாங்களும் இங்க வந்து உட்காந்துருக்கோம். இந்த மனம் இது காமிச்சு கொடுக்கல, வேற பாதையில போயிருந்தா நீங்களும் வேற பாதையில போயிருப்பீங்க, நாமளும் வேற பாதையில போயிருக்கோம். அதனாலதான் அந்த உயர்ந்த ஸ்தானத்தை அந்த இடத்துல சாமி கொடுக்குறாரு. சரிங்க. அதனாலதான் மனசுக்கு வணக்கம் சொல்லி அவங்க உள்ளார போறாங்க, அந்த அடங்கிய மனதுக்கு. சரி. ஐயா, நீங்க எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? திருவையாறுங்களா? திருவையாறுங்கய்யா. எந்த கம்பெனில ஒர்க் பண்றீங்க? ஆல்ரெடி பேசியிருக்கோம் நம்ம. நீங்க பொள்ளாச்சில இருந்து தானே பேசுறீங்க? நம்ம போன்ல பேசியிருக்கோங்கய்யா. பொள்ளாச்சி இல்லைங்க, கோயம்புத்தூர். நான் HRNCக்கு சம்பந்தமா பேசும்போது உங்கள்கிட்ட பேசிருங்க. அப்படிங்களா? சரி. HRNCக்கு நீங்க ரிட்டையர்டு தானே? HRNC ரிட்டையர்டு தானே நீங்க? இல்லைங்க. நான் வந்து BSNL. அப்படியா? ஏதோ ஒரு விஷயத்துக்கு பேசியிருக்கோம், உங்கள்கிட்ட பேசியிருக்கேங்க. அப்படிங்களா? ஆமா. சரி. ஓகே. ஆத்ம நமஸ்காரங்க. ஆத்ம நமஸ்காரம். சரிங்க கார்த்தி, நிறைவு செய்திடலாங்களா? சரிங்க. சகோதர சகோதரிகள் யாராவது கேள்விகள் இருந்தால் கேட்கலாம், இல்லைன்னா நிறைவு பண்ணிடலாம். ஒரு ரிக்வெஸ்ட் மீண்டும் திருவையாறு ஐயா கார்த்திக் அவர்கள்
மீண்டும் அடுத்த மாதமோ எப்போ டைம் கிடைக்கும்பொழுது ஒரு முறை கட்டாயம் வந்து பேச வேண்டுமாய் அன்போடு சித்த வித்யாலய சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். ஐயா கண்டிப்பா வருவோங்கய்யா, கண்டிப்பா வருவோங்க. நன்றிங்க, நன்றி. ஆத்மா நமஸ்காரம். அதுதாங்க முதல்ல நான் இந்த சத்சங்கத்துக்கு கலந்துக்க முன்னாடி வந்து கார்த்திக் ஐயாவும் ரமேஷ் ஐயாவும் தான் தினசரி இந்த சத்சங்கத்தை நடத்திட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த சத்சங்கத்துல நான் ஜாயின் ஆனது. அப்புறம் ஓ, தவிர்க்க முடியாத சூழ்நிலையால கார்த்திக் ஐயா வந்து கண்டினியூ பண்ண முடியல அவரால். அது இந்த சத்சங்கத்துல தொடர்ந்து பயணிச்சவர் தான் கார்த்திக் ஐயா. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். இந்த சத்சங்கத்துல இருந்த ரமேஷ் ஐயா கார்த்திக் ஐயா முதல்ல ஆரம்பத்துல இருந்து இது இருந்தவங்க அவங்க தான். சரிங்க, சரி. சொல்லிங்க கதிரேசன் ஐயா, என்ன கேட்கணுங்களா? ஐயா, அந்த ஊத்துவ கதி எந்த ஸ்டேஜ்ல கிடைக்குதுங்க? சமிரன் கதி எப்ப கிடைக்குதுங்க? அது கொஞ்சம் விளக்குனா நல்லா இருக்கும் ஐயா. ஐயா அந்த சமீரணன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம தூங்கும்போது அந்த அதுக்கு ரிலேட்டடா தாங்க இருக்கும். நம்ம தூங்குறோம் இல்லைங்களா, மனசு வந்து ஓய்வுக்காக உள்ளார போகும்போது என்ன ஆகும் பாத்தீங்கன்னா அந்த கதி இருக்கும். அது வந்து பாத்தீங்கன்னா பிரம்மரந்தத்துல திறக்காது, ஆனா பிரம்மத்தோடு தொட்டு முட்டி கொண்டிருக்கக்கூடிய நிலைமை அப்படின்னு சொல்லி சாமி சொல்றாரு. இந்த ஊர்த்துவ கதிங்கிறது நம்ம பயிற்சியில தொடர்ந்து நம்மளுடைய அந்த சரியான அந்த முயற்சியின் மூலமாக பிரம்மரந்திரம் திறந்து ஜீவேஸ்வர ஐக்கியம் அடையுது இல்லைங்களா, அப்பதான் நம்மளுக்கு அந்த ஊர்த்துவ கதி அப்படிங்கிறது ஓடும். சரிங்க, சரிங்க. இல்ல அது கொஞ்சம் புரிஞ்சுக்க முடியலையா, கொஞ்சம் என்ன விளக்கி சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். இப்போ எப்படி சொல்றதுன்னாங்கயா, இப்போ ஒரு பிரம்மரந்திரம்ங்கிறது ஒரு கேட்டு ஞாபகம் வச்சுக்கோங்களேன். சரி, சாதாரணமா நீங்க பயிற்சி பண்றதுக்கு உக்காடுறீங்க. சரி, ஸ்டார்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்லைட் எல்லாம் ஓடும். நீங்க என்னென்னலாம் பாத்தீங்க பேசுனீங்க அதெல்லாம் மனசுல ஓடிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? அது சரி, ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ்ல நீங்க நல்லா பயிற்சி பண்ணும்போது அந்த ஸ்லைடு வந்து கொஞ்சம் நிக்கும். அப்பதான் நீங்க சரி, கான்சென்ட்ரேஷன் பண்ண ஆரம்பிப்பீங்க. அதாவது வெளியே இருக்கக்கூடிய அந்த புற உலக விஷயம்லாம் கட் ஆகி சரி, உள்ளுக்குள்ள லைட்டா அது போகும்போது அந்த பிரம்மரந்தத்தை தொடுறதுக்காக அது வந்து முயற்சி பண்ணும். அது சரிங்க. வந்து சமீரன்ங்கய்யா. அது அப்ப நிஷ்டையில நீங்க இருந்து பழக 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 என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா இந்த மனம்ங்கிற நிலைமை கடந்து ஜீவன்கிற நிலைமைக்கு போயிடும். அப்ப அந்த ஜீவன் வந்து என்ன பண்ணும்னா அந்த பிரம்மரந்த கேட்டை வந்து பாஸ் பண்ணி போகும். அது கேட்டை பாஸ் பண்ணாதான் உருத்துவகதி. பாஸ் பண்றதுக்கு முன்னாடி வரைக்கும் சமீரணன் தான். புரியுதுங்களாயா? புரியுதுங்க, புரியுது. அப்ப அந்த கேட்டை தொடுற வரைக்கும் சமீரணன், கேட்டை பாஸ் பண்ணி போனாதான் உருத்துவகதி. ஐயா, இதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி கேட்கும்போது ரமசைய சொல்லியிருந்தாரு. அந்த இப்ப நிஷ்டை டயத்துலதான் வந்து அந்த சமிரன் வந்து ஊத்துவ கதியா மாறுதுங்கிறீங்க அப்படி ஆமா சொல்றீங்க. ஆமாங்க ஆமாங்க. ஏன்னா மனதுக்கு வந்து பிரம்மரந்தத்தை தட்டி திறக்கக்கூடிய அந்த குவாலிபிகேஷன் கிடையாது, மனதுக்கோ அகங்காரத்துக்கோ கிடையாது. இந்த சரி, மனம்ங்கிற நிலைமையை கடந்து அந்த நிஷ்டையில இருந்து இருந்து பழக அந்த ஜீவன் தான் போய் அங்க தட்டி திறக்கும். சரிங்க, ஏன்னா சரி, நீங்க எண்ணங்களோட சம்பந்தப்பட்டு இருக்கும் போது மனசுல விஷயங்கள் ஓடிட்டு இருக்கும் போது அது போய் பக்கத்திலே போக முடியாது அதால. சரிங்க, சரிங்க, அப்ப சரி, இதெல்லாம் அடங்கி உள்ளுக்குள்ள போகும்போது நிஷ்டைங்கிற நிலைமையில எண்ணங்கள் அற்ற நிலைமையில தான் அது தொட ஆரம்பிக்கும். சரிங்க, சரி. ரொம்ப நன்றிங்க. நன்றிங்க நன்றி. நமஸ்காரம். ஐயா வேற யாருக்காவது ஏதேனும் கேள்விகள் கேட்க வேண்டியது இருக்குங்களா? ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றி. நன்றிங்க நன்றிங்க. இதை ஃபாலோ பண்ணுறதா நம்ம கடமை. கேள்வி மேலே கேள்வி கேட்கறத விட இனிமேல் ஃபாலோ பண்ணுறது தான் ரொம்ப உத்தமங்க. நன்றி. சூப்பருங்க, எல்லாருக்குமே நல்லதே நடக்குங்க. நல்ல சந்தோஷங்க. நல்லது. சரிங்க கார்த்திக், நீங்க சரிங்க. தொடர்ந்து முதல்ல தொடர்ந்து வந்துட்டு இருந்தீங்க டெய்லியே. இப்ப அப்பப்ப விருந்தினரா எட்டி பாக்குறீங்க. இருந்தாலும் தொடர்ந்து வரணும். ஞானபிதாவால் அருள் தொடர்ந்து நீங்க இந்த சத்சங்கத்துல கலந்துக்கணும்னு தான் ஞானபிதாவை பிரார்த்திக்கிறோம். சரிங்க சரிங்க, கண்டிப்பா நல்லா முயற்சி இருக்கும். பண்ணுங்க. சரி. சரிங்க, அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரங்க. சரிங்க, ஓகே. நம்ம வித்தை பெற்றோம், கூடவே நாம் உறுதிமொழியும் கொடுத்தோம். வெறும் வித்தை மட்டும் பெற்று அதை தொடர்ந்து நடத்துவோமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியான விஷயம்தான் அது. ஆனால் அந்த உறுதிமொழியை நாம் கடைபிடிக்கும் போதுதான் நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையினுடைய சூழ்நிலை வித்தைக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றிக்கொள்ள முடியும். ஏன்னா உபஜீவனத்துக்காக பல இடத்துல நம்ம வெளியில் வியாபிக்க வேண்டிய சூழ்நிலை வருது. அந்த சூழ்நிலையிலிருந்து சமாளித்து மீண்டும் இந்த வித்தை மார்க்கத்துல தொடர்ந்து நம்ம உள்ளுக்குள்ள சதா பிராணாயாமமாக மாற்ற வேண்டும் என்றால் கொடுக்கப்பட்ட அந்த வாக்குறுதி,
அந்த வாக்குறுதி ஞானபிதா அதை வாங்கி வச்சுன்னு அவர் என்ன பண்ண போறாரு? அவருக்கு ஒன்றும் பயன் கிடையாது அது. அதே சமயம் நம்ம கொடுக்கப்பட்ட நான்வெஜ் சாப்பிட மட்டும் போதை போல ஞானபிதா காணிக்கையா கொடுத்துட்டோம். அந்த காணிக்கையை வாங்கி வச்சுன்னு அவர் என்ன பண்ண போறாரு? ஒன்னும் கிடையாது அது. எதற்காக அதை நம்ம காணிக்கையாக கொடுத்தோம்? கூடவே எதற்காக அந்த உறுதிமொழி உடலாலும் மனதாலும் வாக்கினாலும் கர்மத்தினாலும் மனசாட்சிக்கு விரோதமாக செயல்பட மாட்டோம் என்ற ஒரு உறுதிமொழி எதற்காக கொடுத்தோம்? அந்த விதத்துல பாத்தீங்கன்னா நம்ம அந்த வித்தையை வாங்கி அதனுடைய பலனை அந்த விரைவில் எட்ட வேண்டும். அந்த நோக்கம் முழுவதுமாக இந்த உறுதிமொழியை முழுமையாக நிறைவேற்றும் போது தான் நம்ம ஜீவன் மேல அது உண்மையான ஒரு பக்தி விசுவாசமும் கூடவே அனைவருக்கும் அந்த பிரம்மானந்தம் அந்த கிடைக்கக்கூடிய அந்த நிலையம் அது எளிமையாக பெற்றுத்தரும். இந்த உறுதிமொழி இல்லாமல் நம்ம இருந்தோம்னா நமக்குள்ள ஏதோ ஒரு நாள் பயிற்சி பண்ணுவோம், ஒரு வாரம் கேப் விட்டுடுவோம். ஒரு அசாதாரணமான சூழ்நிலை உருவாவதற்கான அந்த வாய்ப்புகளை தான் அதிகமாக உருவாக்கி கொடுக்கும் அது. அப்போ ஒவ்வொரு க்ஷணமும் ஒவ்வொரு செயலும் நாம் உபஜீவனத்துக்காக வெளியில் வியாபிக்கும் போது அந்த டைம் தான் நம்ம மனசாட்சிக்கு விரோதமாக செயல்படுவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது. அப்ப அந்த சூழ்நிலையில நம்ம பாத்தீங்கன்னா அந்த கர்மத்தாலும் நம்மளுடைய கர்மனா ஜீவசக்தியான வாய் வெளியில போச்சுன்னா அது அப்ப அதை போக விடாமல் நமக்கு உள்ளுக்குள்ளேயே எப்ப அதை நிலை நிறுத்துறோமோ அப்பதான் அந்த உறுதிமொழியை நாம் காப்பாற்றினோம் என்ற நிலையை நம்ம பெறுவோம் அது. அப்ப அந்த நிலை பெறும்போது தான் நமக்குள்ள இயல்பாகவே அது சதா பிராணாயாமமாக நடந்து பிரம்மாந்தரம் தட்டி திறந்து பிரம்மானந்தத்தை நம்ம எட்டி அந்த அக்ஷரம் என்ற நிலையம் பெற முடியும். அப்ப அதால நம்ம அந்த கொடுக்கப்பட்ட அந்த உறுதிமொழிய பிரதி தினமும் பிரதி நேரமும் நம்ம ஒரு ஞாபகம் வைத்துக்கொண்டு அதனோடு நம்ம முழுமையாக பயணிக்கும் போதுதான் நாம் அனைவருமே உலக சாந்திக்காகவும் சமாதானத்துக்காகவும் உண்மையாக நம்ம செயல்படுகிறோம் என்ற நிலையை ஏற்றுவோம். அத்தகைய நிலையை பெற வேண்டி ஞானபிதாவை பிரார்த்திப்போம். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். ஆத்ம நமஸ்காரம். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரங்க. சந்தோஷம்.